தேர்தல்களுக்கு தமிழகத்தின் தலையெழுத்தை எழுதும் தீர்ப்பு, மக்கள் எழுதிய தீர்ப்பு இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றை தமிழகம் எதிர்கொண்டிருக்கும் இந்த சூழலில் மிக மிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலோடு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. பல பகுதிகளிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக புதிய தலைமுறை பல்வேறு பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. களத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அந்த கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலுக்கான ஒரு மையத்தோடு சேர்த்து 76 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சென்னையில் அமைந்திருக்கின்றன 3 மையங்கள். 200க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையிலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சென்னை மண்டலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் களத்தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். 18 தொகுதிகளில் நம்முடைய செய்தியாளர்கள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான நிலவரங்களை உடனுக்குடன் வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக ராஜ்குமார், சுபாஷ், முருகேசன், கதிரவன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட செய்தியாளர்கள் நேரலையில் இணைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கணேஷ்குமார், நாகேந்திரன், வீரமணிகண்டன் உள்ளிட்ட செய்தியாளர்கள் இணைந்திருப்பதை நாம் எல்இடி திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை வழங்குவதற்காக கோவை மண்டல செய்தியாளர்கள் சுரேஷ், சுதீஷ், ஐஸ்வர்யா, மோகன்ராஜ், கவியரசன் ஆகிய செய்தியாளர்கள் நேரலையாக களத்தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டமான திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய கள நிலவரங்களை உடனுக்குடன் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் லெனின், சார்லஸ், பிருந்தா உள்ளிட்ட செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். வடக்கு மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து செய்தியாளர்கள் ஜோதி நரசிம்மன், ஸ்ரீதர், கோவிந்தராஜுலு உள்ளிட்ட செய்தியாளர்கள் உடனுக்குடன் தகவல்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் மனு, நாகராஜன், சுந்தர மகேஷ் ராஜன் ஆகிய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நொடிக்கு நொடியான மாற்றங்களை புதிய தலைமுறை உங்களுக்கு நேரலையாக வழங்க இருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் தகவல்களை தருவது மட்டுமல்லாமல் அரங்கத்திலும் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை புதிய தலைமுறை செய்திருக்கிறது. அதேபோல மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களையும் இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவின் திரு கல்யாண சுந்தரம், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பா கிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் திரு ராசி அழகப்பன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல ஸ்கைப் மூலமாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திமுக தரப்பிலிருந்து திரு கனிமொழி இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பல தேர்தல்களை பார்த்திருப்பீங்க. கொரோனா பெருந்தொற்று அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்றத தாண்டி இந்த தேர்தல்ல அரசியல் ரீதியாக என்ன மாற்றத்தை நீங்க பார்க்கறீங்க இன்றைய வாக்கு எண்ணிக்கை நாளான இன்று? அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் என்பது பல தரப்பத்தில் நம்ம கடந்த பல மாதங்களாகவே பேசிட்டு வரோம். ஆனால் இந்த ஒரு தேர்தல் விசித்திரமான தேர்தல். தேர்தல் சமயத்தில் அரசியல்வாதிகள் முகமூடி அணியக்கூடாது, தேர்தல் சமயத்தில் யாரையும் கை கழுவக்கூடாது, சமூகத்தோடு ஒட்டி உறவாட வேண்டும். இதுதான் அரசியலில் அடிப்படை சூத்திரமாக இருந்தது. ஆனால் இந்த முறை எல்லோருமே கை கழுவ வேண்டும், சமூக இடைவெளியை காக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிவிட்டது கொரோனா. மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் எப்படி வித்தியாசமானது என்றால், யார் வருவார்கள் என்பது மட்டுமல்ல, எப்படி இந்த தேர்தலை கையாளப் போகிறோம் என்பது கூட ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பெரிய சுமையாக இருக்குது. மற்ற ஸ்ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா, மன அழுத்தம், தேர்தலில் பதற்றம் வருமா, அடிதடி வருமா, பூத் கேப்சரிங் இருக்கா, இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இந்த முறை சமூக இடைவெளி, இது கொரோனா தொற்று எப்படி இருக்குமோ, இன்று நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்கும்போது ஒரு தொகுதியில் 4000 பேர் தேர்தல் பணியாளர்களே கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் பாதிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு சூழலில் ஜனநாயகத்தை நம்ம கிடையாது. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய இது. ஜனநாயகம் இந்த இடத்துல வெற்றி கொள்வதாக, ஜனநாயகம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டிருக்கிறது. ஜனநாயகம், மக்களின் தீர்ப்பு என்பது கொரோனாவையும் வெற்றி கொள்ளுமோ என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பணியை தொடங்கலாம். தேர்தல் அந்த காலத்தில் இருந்த தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் உத்திமுறை, வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை எல்லாமே ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், மிகப்பெரிய மாறுதல் இப்போ வந்திருக்கு. சமூக வலைதளங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்வது,
மற்ற வகையான பிரச்சாரங்கள், காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்கள். வாக்கு எண்ணிக்கையில் கூட அந்த காலத்தில் இருந்த நடைமுறையில் இப்போ மாறி போச்சு. ஐபேட் லெவலில் இருந்துட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்காணிப்பது, அதை பாதுகாப்பது, அதை பதிவு செய்வது, அதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், ஆட்சேபம் ஏற்பட்டால் அங்கு உள்ளவர்கள் அது குறித்த கருத்து தெரிவிப்பது, ஒரு கன்சென்சஸ், ஒரு உமித்த கருத்தை உருவாக்குவது, அதை ஏற்றுக்கொண்டு முறையாக அறிவிப்பது என்ப ஒரு நடைமுறை இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு தபால் வாக்குகள் தான் முதல் கட்டமாக இருக்குது. இத்தகைய ஒரு புதிய ஒரு சூழலில் ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் ஜனநாயக தேர்தல், ஒரு பக்கம் இன்னொரு விஷயம், எந்த முறையும் இல்லாமல் 5 முனை பெரிய போட்டி, 5 கட்சிகளுமே பெரிய களத்தில் ஒரு இறங்கி இருக்காங்க. திராவிட கட்சிகளை தாண்டி 3 அணிகள், திராவிட இயக்கங்கள் தான் பொதுவாக காலங்காலமாக இருக்கும், அதை ஒட்டி தான் இருக்கும். மற்ற சின்ன இன்சிக்னிஃபிகண்டாக இருக்கும். ஆனால் இந்த முறை போட்டியிட்ட 3 இயக்கங்களுமே இன்சிக்னிஃபிகண்டாக இல்லை. அதை கண்ணுக்கு புலப்படாத அளவு இல்லை. அதுவும் பேசப்பட்ட இயக்கங்களாக இருந்திருக்கின்றன. இத்தகைய ஒரு வினோதமான சூழலை வந்து நம்ம இந்த தேர்தலுடைய இன்னும் சில மணி நேரங்களில் நம்ம வந்து புதிய அரசியல் சூழல் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்குது. தொடர்ந்து நம்ம பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசலாம். அதற்கு முன்னதாக நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார் கள தகவல்களை வழங்குவதற்காக. ஏற்கனவே சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். நெல்லையில என்ன நிலவரம் அப்படின்னு கேட்கலாம். நாகராஜன், தற்போது முகவர்கள் அங்கு வர ஆரம்பித்து விட்டார்களா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக முறையாக பின்பற்றணும் அப்படின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கே, அங்கு முறையாக பின்பற்றப்படுதா? கள நிலவரம் என்ன? நாம் இந்த காட்சிகளை நேரடியாக ஒளிப்பதிவாளர் சங்கர் காமிப்பார். இந்த இடத்தில் நாம் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் வாசலில் இருக்கிறோம். இந்த இடம் என்னவென்றால், அதாவது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. இதற்காக பாதுகாப்பும் அதிகமாக போடப்பட்டிருக்கிறது. கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. மாஸ்க் இல்லாமல் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கில் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவம், 2வது அடுக்கில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, 3வது அடுக்கில் ஆயுதப்படை போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை வளாகம் முழுக்க 156 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநகரத்தில் மற்றும் 1500 போலீசார் மாவட்ட அளவிலும், மாநகர பகுதியில் 1000 போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் அதாவது மொத்தமாக 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளில் சேர்த்து, அதாவது திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் என 76 பேர் வேட்பாளர்கள் தற்பொழுது களத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக 4,40,511 ஆண் வாக்காளர்கள், 4,63,236 பெண் வாக்காளர்கள், 23 இதர வாக்காளர்கள், மொத்தம் 9,03,770 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது, அதாவது வாக்கு சதவீதம் என்பது 66.54% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த வாக்குகள் அனைத்தும் இன்று எண்ணப்படுகிறது. காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது கடுமையான கட்டுப்பாடுகளுடன் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலாவதாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். பிறகு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குகள் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா காரணமாக வாக்குச்சாவடிகள் அதிகரிப்பு காரணமாக சுற்றுகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரைக்கும் 408 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இப்படியாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் சார்ந்தவர்கள் அனைவர்களுக்குமே முகவர்கள், அதாவது ஒரு டேபிளுக்கு 14 பேர் என்ற நிலையில், அது 14 பேருக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு முகவர் என்ற அடிப்படையில் ஒரு தொகுதியில் இருப்பார்கள். அப்படி பார்க்க ஒட்டுமொத்தமாக இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு 200 பேர் வீதம் இன்று இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியில் இருப்பார்கள். மொத்தமாக 1000 பேர் வரை முகவர்கள், ஊழியர்கள் என இந்த இன்றைய நாளில் வாக்கு எண்ணிக்கை நாளில் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து இருப்பார்கள். அதே போல பாதுகாப்பு பணியில் 2500 போலீசார் இருக்கிறார்கள். அது இந்த இடத்தில் மட்டும் சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். அப்படி பார்க்க மிகப்பெரிய ஒரு திருவிழா போலத்தான் இன்று மக்கள் கூட்டமும் வேட்பாளர்கள் முகவர்கள் கூட்டம் என்பது பார்க்கும்போது தெரிகிறது. வேதவள்ளி, அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளோட கொரோனா விதிமுறைகளுடன் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவது தொடங்கி இருக்கிறது. வேதவள்ளி, கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நாகராஜன், இணைப்பில் இருங்க. தற்போது திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் கனிமொழியும் நம்முடைய அரங்கத்தில் இருக்கிறார். அவரும் இணைந்திருக்கிறார். உங்களையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு பிரியன், ஏற்கனவே திரு பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றத்தை, என்னென்ன முக்கியத்துவத்தை நீங்க உணர்றீங்க? ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காரணமாக அங்க டெஸ்ட் பண்றாங்க, முகக்கவசம் அணியணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தை, அரசியல் ரீதியான மாற்றத்தை இந்த தேர்தலில் கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது என்ன மாற்றங்களை உணர்றீங்க? அதாவது
தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல முக்கியமான தேர்தல்கள் பாத்தீங்கன்னா 67, 77 இதெல்லாம் வந்து முக்கியமான தேர்தல்கள். 77க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவர் பாத்தீங்கன்னா அவர் முதிரை பதித்த 3 தேர்தல்கள் 77, 80, 84 தொடர்ச்சியாக 3 வெற்றியை அவர் பெற்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதற்கப்புறம் ஒரு 3 வெற்றியை வந்து யார் காட்டினாங்கன்னா டெஃபினட்டா யாருமே காட்டலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2011, 16, 21 11, 16 ஜெயலலிதா தலைமையில் இருந்த அஇஅதிமுக ஒரு வெற்றியை வந்து காட்டினாங்க. பட் இப்போ 21 வந்து ஜெயலலிதா இல்லாத இந்த அஇஅதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு வெற்றியை காமிக்குமா, ஒரு வெற்றியை படைக்குமா என்பது முக்கியமான ஒரு கேள்விக்குறியா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒரு 2வது சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். ஜெயலலிதா இல்ல அப்படின்ற போது முதல்ல அவங்க சந்திச்ச 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் அவர்கள் வந்து ஒரு மோசமான தோல்வியை தழுவினார்கள். இருந்தாலும் அசம்பிளியில் சில இடங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்பது உண்மை. இருந்தாலுமே அவர்களுக்கான முழு ஒரு களம் வந்து ஒரு முழு அக்னி பரீட்சைன்றது வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் தான். இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்குமான முழு அக்னி பரீட்சை. அவர்கள் ஜெயலலிதாவுடைய அந்த வழித்தோன்றல்களாக அந்த அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அந்த கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க கோஆபரேட் பண்ணியிருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு வந்து அஇஅதிமுக ஆதரவளிச்சிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ்ல தான் தெரிய வருது. தமிழ்நாட்டுக்கான ஒரு தேர்தலாக இருக்கிறதுனால ஒரு அக்னி பரீட்சையா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதிமுகவுக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் இது அதோட எதிர்காலத்தை கூட அது பெறப்போகிற வெற்றி அல்லது தோல்வி அதோட எதிர்காலத்தை வந்து ஷேப் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கு தோல்வியில கூட கண்ணியமான தோல்வி, மோசமான தோல்வி, இந்த மாதிரி பலவிதமான தோல்விகள் அதுல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வரப்போறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதிமுக இருக்க இரட்டை தலைமைக்கு அதோட எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற கணிக்க ஒரு தேர்தலா பார்க்கிறோம். அதிமுக என்ற கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போயிருக்கிற அமமுகவுடைய எதிர்காலம் இதோட சேர்ந்து ஒரு கனெக்டடா இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அந்த திமுக பக்கம் பார்க்க போனீங்கன்னா ஒரு 10 வருஷ காலம் ஆட்சியில் இல்ல. 2016 வந்து ஒரு 1.1% வாக்குல தான் அவங்க திமுக ஆட்சியை இழந்ததை பார்க்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா 2019 கூட திமுக வந்து தன்னுடைய வெற்றியை வந்து நிரூபிச்சுட்டு பார்க்கிறோம். 2019 என்ன அணி இருக்கோ அதே அணிதான் எப்படி பார்க்கிறோம் நம்ம. ஸோ இந்த சூழல்ல வந்து கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை கொண்டிருக்கு. பட் இருந்தாலுமே ஆக்சுவலான ஒரு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான விஷயம். திமுகவை பொறுத்தவரை ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. அதே சமயம் அதிமுகவுடைய செல்வாக்கையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. கருத்து கணிப்புகள் என்னதான் வந்து திமுகவுக்கு வேறவளா சொன்னா கூட நம்ம எக்ஸாக்டா இயந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். அது தொடர்ந்தாதான் அது விஷயம் நமக்கு தெரிய வரும். அதனால திமுக அதிமுக ரெண்டுக்குமே ஒரு பெரிய சவால். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து இந்த கொரோனா போன்ற விஷயங்கள் இப்ப இருக்கிறதுனால ஒரு பெரிய சவால் சோதனை காத்திருக்கு. அதுக்கு நிதி பற்றாக்குறை போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய சவாலா காத்திருக்கிறத நான் பாக்குறேன். நிச்சயமாக கொரோனா பெருந்தொற்றை உலகமே எதிர்கொண்டது. தற்போதைய நிலையில இந்தியா வந்து அதிகப்படியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. அந்த வகையில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பிரியன். திரு கல்யாண சுந்தரம், திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக அப்படின்னு வரும்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுகவுக்கு. பொதுவாகவே இதற்கு முந்தைய தேர்தல்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு அப்படின்னா ஒரு மாற்றம் வர்றது அப்படின்றது மக்கள் மனதில் இயல்பாகவே எழக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில 10 ஆண்டுகளாக அதிமுக இருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்காதா? வணக்கம். என்னன்னு சொன்னால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்பது ரொம்ப நியாயமானது. எங்கே ஒரு ஆட்சி நடந்தாலும் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்துட்டாலே மக்கள் வந்து ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்குள்ளே போவாங்க. எல்லா மாநிலங்கள்லையுமே அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் அது பரப்புரைகள் தொடங்குவதற்கு முன்னாடி காலத்திலிருந்தே நான் சொல்கிறேன், பிரச்சாரங்கள் தொடங்குவதற்கு முன்பிருந்தே பார்க்கும்போது கூட களத்தில் அப்படியான ஒரு நிலை இல்லை. களத்தில் வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க. நாங்கள் பரப்புரைக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது நல்லா தெரியும், சரி இது போதும் இந்த ஆட்சி, இனி வேற ஒரு ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள் பிரதிபலிச்சா தெரியும். ஆனால் முழுமையாக அப்படியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு எந்த விதமான அடையாளங்களுமே நம்ம சமூகத்தில் இல்லாம தான் இருந்தது தமிழ்நாட்டிற்குள்ள. அது ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் எங்களுக்கு இருந்துச்சு. அநேகமா அதுதான் வந்து தீர்ப்பாகவும் பிரதிபலிச்சிருக்கும் தான் கட்டாயமா நான் நம்புறேன். ஆனா கருத்து கணிப்புகள் அப்படி இல்லையே. தேர்தலுக்கு முந்தையதாகட்டும் அல்லது தேர்தலுக்கு பிந்தையதாகட்டும் அந்த கருத்து கணிப்புகள் வந்து இப்ப வரைக்கும் நான் சொல்றது உண்மையாலுமே ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234லுமே வெல்லும், 234லுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொன்னாலும் அந்த கருத்து கணிப்புகளை நாம் நம்புவதில்லை.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கருத்து கணிப்புகள் என்பது அந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறவர்களே தெளிவாக சொல்லுகிறார்கள். மிக மிக குறைவான சாம்பிள் எடுக்கப்படுகிறது. அதிலிருந்து ஒரு கருத்தை அவங்க உருவாக்கி கொண்டு வர்றாங்க. 234 தொகுதிகளிலும் அப்படியான கருத்து கணிப்புகளை மிக தெளிவாக யாராவது நடத்தியிருக்கிறார்களா என்று பார்த்தால் என்னளவில் நான் அதை உறுதியா நம்பல. அது ஒரு கருத்து திணிப்பாகத்தான் தேர்தலுக்கு முன்பாகவே இருந்ததாக பார்க்கிறேன். நான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இதாக கவனிச்சது ஒன்று, மக்கள் மத்தியில அதிமுகவின் மீதான ஒரு நம்பிக்கை நல்லா வெளிப்பட்டுச்சு. அதே சமயத்துல ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்களை நான் சொல்றேன், ஒரு சில ஊடகங்களாகட்டும், மற்றபடி இருக்கிற இந்த செய்தித்தாள்கள், எல்லா வகையான ஊடகங்களும் ஒரு வகையாக இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதை போல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படினா நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்தமா பாக்கும்போதே அதிகப்படியாக திமுக சாதகமா ஒரு சில ஊடகங்கள் என்றே நாம் சொல்லிடுவோமே. அதனால தான் நான் ஒரு சில ஊடகம்னே சொல்றேன்னு வைங்களேன். அப்போ தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் கூட ஒரு கருத்து திணிப்பாகத்தான் இருந்ததாக நான் பார்த்தேன். அது இன்னைக்கு இல்லை. இப்ப நீங்க 2016ஆம் ஆண்டு வெளிவந்த கருத்து கணிப்புகளுமே பல கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழக்கிறது, மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமைகிறது என்றெல்லாம் தான் கருத்து கணிப்புகள் வந்துச்சு. ஆனால் முடிவுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரியாக இருந்தது. அதனால நான் இந்த முறையும் அப்படித்தான் நினைக்கிறேன். கருத்து கணிப்புகள் மீது பெரிய நம்பிக்கைகள் இல்லை. அதனால கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஹேட்ரிக் அடிச்சு மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திருமிகு கனிமொழி, பொதுவா பார்க்கும்போது கருத்து கணிப்புகள்ல திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்பதான நிலை பிரதிபலிச்சாலுமே கூட இப்ப இளம் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துட்டா 1 கோடிக்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. இப்ப திரு கமல்ஹாசன் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு. இந்த மாதிரியான தலைவர்கள் மேல இளம் வாக்காளர்கள் ஈர்க்கப்பட மாட்டார்களா? நீங்க அப்படி நினைக்கலையா? தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு அப்புறமா வெளியிட்டப்பட்ட கருத்து கணிப்புகளும் சரி, அதை நாங்கள் பெருசாக ஒரு பொருட்டாக நாங்கள் எடுக்கலை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாநிலத்தோட முக்கியமான பிரதிநிதியாக ஜெயலலிதாவும் இருந்தாங்க. எங்கள் கட்சி தலைவர் கலைஞர் இருந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைச்ச டைமில் மாநிலங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய உரிமைகளை ஓரளவுக்கு அவங்க வாங்கி கொடுத்த ஆட்சியையே நாங்கள் ஒரு குற்றமான ஆட்சின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதை விட மோசமான ஆட்சி தான் கடந்த 4 ஆண்டு காலமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டு, அதாவது ஜெயலலிதா இருந்த டைம்லையும் அதுக்கப்புறம் 2016 அவங்க இறந்ததுக்கு அப்பவும் இவங்க 4 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலமாக எந்த விதமான ஒரு முக்கியமான திட்டங்கள், அதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம் தமிழ்நாட்டுக்கு நமக்கு அமையவே இல்லை. இன்றைய இளம் வாக்காளர்கள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதையெல்லாம் முக்கியமா அவங்க கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்டேட்ல தான் அப்படின்னு வரும்போது ஏன் அவங்களுக்கான சாய்ஸா மக்கள் நீதி மையமோ அல்லது நாம் தமிழரோ இருக்க கூடாதான்னு கேக்குறேன். மேடம், மக்கள் நீங்க சொல்லிக்கிற மிச்சம் 2 கட்சிகளும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. காலங்காலமா 2 திராவிட கட்சிகள் ஆண்டு பல விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். அம்மையார் இருந்த டைம்லையுமே மாநிலங்களுக்கான சில விஷயங்களை அவங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம சிலதெல்லாம் மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு உலகத்திலே ஒரு பெருந்தொற்றான இந்த கொரோனாவை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த கொரோனாவை எப்படி எதிர்கொள்றதுன்றது நமக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே ஒரு கட்டமைப்பு கலைஞர் ஆட்சியில் காலத்தில் நாங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எந்த ஒரு கட்சி வந்தாலுமே அது மேலே தான் உட்கார்ந்து அவங்க எதுவுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை இங்கே ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2வது அலை வருங்கிறது WHO என்னைக்கோ சொன்ன ஒரு விஷயம். நமக்கு நடுவில் தேர்தல் வந்ததுன்றது யாராலையும் மறுக்க முடியாது. அதில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில ஐசோலேஷன்ஸ் அதெல்லாம் நம்மளும் கடைபிடிச்சோன்றதை தாண்டி எலெக்ஷனுக்கு அப்புறமா இவங்க இருக்கக்கூடிய காபந்து அரசு என்னத்தை அவங்க ஒரு 2வது அலையை நோக்கிறதுக்கு யோசிச்சாங்க பாருங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு எடப்பாடியோ இல்ல விஜயபாஸ்கரோ எந்த அளவுக்கு இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு அவ்வளவு பணம் செலவழிச்சு அவங்க எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்க. எல்லா மாநிலங்களுமே தான் அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றாங்க. மேடம், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம நேத்திக்கு வரைக்கும் 17,000 கேசஸ் பாசிட்டிவ் ஆயிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே தமிழ்நாடு இந்தியா அளவில் நம்மளோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்வேஸ் ரேங்கிங் 1. அதனால தான் வட மாநிலங்கள்ல இருந்து கூட பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே படிக்கணும் தான் எல்லாரும் மெடிக்கல் டூரிசம்க்கு தமிழ்நாட்டை நோக்கி வரவங்க. அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு இருக்கிற நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய இந்த கொரோனா தொற்றை நோக்கி அதை எப்படி எதிர்நோக்கணுன்றதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் அவங்க போடல. இன்னைக்கும் காபந்து, அதாவது நம்ம இப்போ எலெக்ஷன்ஸ் டிக்ளேர் ஆகி வரவங்க இன்னைக்கும் காபந்தா இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு இதையும் பார்க்கல. அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி வென்டிலேட்டர்ஸை வாங்குறோம், ஆக்சிஜனை பண்றோம், மாஸ்க்ஸை கொடுக்குறோம், இவ்வளோ விஷயங்களை சொன்ன அவங்க
இந்த 1 மாச காலமா கொரோனாக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்றத வந்து ஒரு 1-2 கூட விரல் விட்டு பார்க்க முடியாம இன்னைக்கு 17,000 கட்டுப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுத்துக்கணும் மேடம். WHO செகண்ட் அலை வருதுன்னு சொன்னதுக்கு நம்ம என்ன தயாரா இருந்தோம்? இதையெல்லாம் வந்துட்டு இளைஞர் நீங்க சொன்னீங்க தெரியுமா, இளைஞர் வாக்காளர்கள் இதையெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீட் தேர்வு நமக்கு வந்து அது வந்து நம்மளோட உரிமை. அதே மாதிரி பிஜிலையும் யூஜிலையும் தமிழ் வந்துட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வேளாண் சட்டம், அதே வந்து சிஏ, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம் வந்துட்டு மத்திய அரசு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகக்கு எதிராக இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமா வாக்காளர்கள் யோசிப்பாங்க. திரு ராசி அழகப்பன், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், கடந்த 50 ஆண்டுகால ஆட்சியில திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்துல அரியணை ஏறி இருக்காங்க. அந்த நிலை தான் இப்பவும் தொடரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் நீதி மய்யத்திற்கோ அல்லது பிற கட்சிகளுக்கோ எந்த விதத்துல மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல கருத்து கணிப்பு தாண்டி மக்கள் கணிப்பில் வெற்றி வரப்போகிற முதல்வருக்கும் வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சமூக களத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் தோல்வி பெற்றாலும் அடுத்து மக்களுக்கான சேவைக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் கருத்து. இப்போ நீங்கள் கேட்கறது பதில் சொல்கிறேன். எப்பயுமே திராவிட கட்சிகளுடைய ஆளுமை இன்னும் வீழ்ச்சி அடையலை. அந்த இரு கட்சிகளில் இருந்தால் ஒரு முதல்வராக போகிறாங்க. நான் என்ன முக்கியமான வித்தியாசம் நான் பார்க்குறேன்னு சொன்னால், மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து மக்களிடம் கேட்டறிந்து நடத்துகிற அந்த அரசியல் கட்சியினுடைய அந்த போக்கு என்பது இந்த தேர்தலில் முற்றிலுமாக இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ரெண்டுமே ஏஜென்சிகளுடைய வழிகாட்டுதலில் நீங்கள் இப்படி ஜனங்ககிட்ட போங்க, இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துரைத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்கிற வழிகாட்டுகிற நிலை இருக்குது பாருங்கள். இந்த போக்கு என்பது அடுத்த 5 ஆண்டுகளில் அரசியலை முற்றிலுமாக வேறுபடுத்திடும். ஸோ மக்களுக்கும் அந்த அரசியல் தலைமைக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லுமில்ல, நேரடியாக பேசக்கூடியது, அது வந்து குறைந்து இருக்கிறது. யார் வெற்றி பெற்றாலும் அந்த குறைந்து இருக்கிறது. இந்த போக்கு என்பது சரியானதா இல்லை விஞ்ஞான காலகட்டத்தில் இனிமேல் இப்படி தான் இருக்க போதா, ஏஜென்சிங்க தான் கட்சிகளை வழிநடத்த போகிறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கட்சியில் இருக்கிற இந்த வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிராமத்தில் இருக்கிற இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன விதமான மாற்று அணுகுமுறையை கையாளப் போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறி எனக்கு. இந்த இரு கட்சிகளை தாண்டி புதிதாக வந்து மக்கள் நீதி மய்ய தலைவர் முதன்முறையாக சட்டசபையை அணுகுகிறார். அது அவருக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த புதிய எண்ணங்களை வந்து மக்கள் வந்து புதிய இளைஞர்களும் மக்களும் எவ்வளவு தூரம் வரவேற்கிறார்கள் என்பது அவருக்கு ஒரு பாடம் அல்லது அனுபவம். நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஏன் மக்கள் நீதி மையம் இருக்கணும்? நாம் தமிழரோ இல்ல அமமுக? நாம் தமிழர் வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சொல்லாடல்களை வந்து ஜனங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த தமிழன் தான் ஆள வேண்டும், யார் தமிழருங்கிறதுலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போய்ட்டு ஜனங்கள்லாம் உள்ளே போயிட்டு தீர்ப்பெல்லாம் தரமாட்டாங்க. அவர் ஈர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அதற்கென்று ஒரு வாக்குச்சதவீதம் உண்டு. அப்பொழுது அமமுக வந்து என்னை பற்றின தனி கட்சியாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கோபித்துக் கொண்டு வந்து என்னுடைய பலத்தை நான் காண்பிக்கிறேன், மீண்டும் அதை பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கோபித்துக் கொண்டு போன வைகோ அவர்கள் மதிமுக ஆரம்பித்து மறுபடியும் இந்த தேர்தலில் இருந்து சூரியனுடைய அந்த சின்னத்திலேயே நின்று மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலினுக்கு எப்படி பலமாக அமைந்து விட்டாரோ அது போன்ற ஒரு கட்சியாகத்தான் நினைக்கிறேன். ஆக மாற்று கட்சியாக இப்பொழுது களத்தில் இருப்பதுன்னு சொன்னால், ஒன்று நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம். இந்த 2 கட்சிகளும் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வாங்கி அடுத்த சட்டசபை தேர்தலில் ஒரு பெரிய சவாலாக இருப்பார்கள் என்று தான் நம்புகிறேன். இந்த 2 தலைவர்களும் சட்டசபைக்குள்ளாக போக வேண்டும், போவார்கள் என்று தான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கில் வந்து கமலஹாசன் வெற்றி பெற்று உள்ளே போவார். சதவீதம் அதிகமாக இருக்கும். இன்னும் அவர்களுக்கு வந்து கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கட்டமைப்புகளை விரிவுபடுத்த வேண்டும். ஆக இந்த தேர்தல் என்பது யார் வெற்றி பெற்றாலும் ஒரு சவாலான தேர்தல் தான். நேரடியாக மக்களிடம் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி ஓட்டு கட்ட தான் நான் நினைக்கல. ஏன்னா இது ஐபேக் அல்லது ஏஜென்சிகள் மூலமாக வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்று சொன்னால், மக்கள் என்ன விதமாக அடுத்து செயல்படுவார்கள் என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த தேர்தல் எனக்கு இருக்கு. திரு பாகிருஷ்ணன், இப்ப அவர் சொன்ன மாதிரி 3வது அணிக்கான தேவை இருக்கிறது, அதை நோக்கி மக்கள் செல்வார்கள் திராவிட கட்சிகளை தாண்டி அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. பட் கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தோம்னா 3வது அணிக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது திமுக அதிமுகவை தவிர்த்து பிற கட்சிகளை மக்கள் நாடவில்லை. இந்த தேர்தல் அவர் சொன்ன மாதிரி அது மாறி இருக்கா? இல்லை, அப்படி மாற்றம் அடைந்ததாக தெரியல. ஏன்னா அரசியல் மாற்றம் வந்து 2 வகையான மாற்றம். அரசியலில் வந்து இந்த கட்சி வேண்டாம், இது மேலே திருப்தி கிடையாது, அதிருப்தி இருக்குது, மக்கள் அந்த கட்சியை நீக்கிவிட்டு இன்னொரு கட்சியை ஆட்சி அமைப்பார்கள். அந்த கட்சி மீது வெறுப்பு வந்தால் இந்த கட்சி பழைய கட்சி. இதுதான் கடந்த 30-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்குது. பல மாநிலங்களையும் பார்க்குறோம். இது ஒரு மாற்றம்.
இந்த தேர்தல் இந்த கட்சி, அடுத்த தேர்தல் அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு மாற்றம். இன்னொரு மாற்றம் என்பது இந்த இரண்டு இதுவே சிஸ்டமே வேண்டாம், முழுக்க முழுக்க புதிய சக்தியை கொண்டு வருவோம். அது 67 தமிழ்நாட்டில் காங்கிரஸை மாற்றி வந்தது. 84 என்.டி. ராமராவ் காங்கிரஸை மாற்றி புதிய கட்சி ஆட்சி வந்து இதெல்லாம் ஒரு அரசியல் மாற்றம். இந்த அரசியல் மாற்றம் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் வந்த மாதிரி பல மாநிலங்களில் வந்திருக்கு. இந்த அரசியல் மாற்றம், அரசியல் கட்சிகள் இந்த ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டை எடுத்துப்போமே, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போனாமல் 2 கழகங்கள், இந்த கட்சி இல்லைன்னா அந்த கழகம், அப்படி தான் மாறி மாறி வந்துட்டுருக்கே தவிர மூன்றாவதாக ஒரு சக்தி உருவாவதற்கான காலம் இன்னும் கனியவில்லை. அதாவது இந்த 2 கழகங்கள் மேலேயும் மக்களுக்கு முழுமையான அதிருப்தி ஏற்பட்டால் ஒழிய, இனிமேல் இதுவே வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் அந்த தள்ளப்பட்டால் ஒழிய மூன்றாவது அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மூன்றாவது அணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, அது கண்ணுக்கு தெரியாமல் போகலை. கடந்த காலங்களில் மூன்றாவது அணி, 4வது, 5வது அணி எல்லாம் இருந்தது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த முறை சிதறாதா? மூன்றாவது அணிக்கு அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட அதிமுகக்கோ அல்லது திமுகக்கோ கிடைக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதாக நீங்க பார்க்கல. ரொம்ப சொற்பமாக தான் இருக்கு. லோக்சபா 2019 நடந்த மக்களவை தேர்தலில் இதே நாம் தமிழர் கட்சியும் இதே கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையமும் போட்டியிட்டது. கணிசமான ஒரு 1%, 5%, இந்த மிக குறைந்த அளவு தான். அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் 2006 தேமுதிக போட்டியிட்ட போது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால தான் 2011 ஜெயலலிதா அம்மையா அவர்கள் அந்த அணி சேர்த்தார்கள், அந்த வாக்கு சிதறக்கூடாது என்ற எண்ணத்தில். இதெல்லாம் அரசியல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மூன்றாவது சக்தி தமிழ்நாட்டில் அவ்வப்போது ஏற்படுகின்றன, நிரந்தரமாக இல்லை. இப்போது வாய்ப்பு இருக்கிறது, இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டால் மாற்று அணிகள். அப்போது மக்களுக்கு தொடர்ந்து செயல்பட்டால் மட்டும் போராது, மக்களுக்கு இந்த 2 கழகங்கள் மீது முழுமையான அதிருப்தி ஏற்பட்டால் ஒழிய மூன்றாவது அணி, அந்த மூன்றாவது சக்தி உருவாவதற்கான காலம் இல்லை, வாய்ப்பு இல்லை என்று நான் கருது. திரு பிரியன், எப்பவும் இல்லாத இந்த முறை 5 முனை போட்டியாக இருக்கிறது. இப்போ இளம் வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரு கமல்ஹாசனோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ அவங்களோட சாய்ஸா இருக்காது. அதே போல அந்த 5 முனை போட்டி அப்படின்னும் போது அந்த வாக்குகள் பிரியாதா? என்னதான் திராவிட கட்சிகள் ஆட்சியில தான், திராவிட கட்சிகள் தான் வரும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொன்னாலுமே கூட அந்த வாக்குகள் அப்படின்றது பிரியாதா? அப்படி பிரிஞ்சா யாருடைய வாக்குகள் அதிகம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக அணி தனியா அணி அமைச்சாங்க. பாஜக விஜயகாந்த் போன்றவர்கள் அமைச்ச அணி, டிஎம்கே, எம்டிஎம்கே அணி 19% ஓட்டை வாங்கிறத பார்த்தோம் நம்ம. ஸோ 19% ஓட்டு வாங்கிறதுல கிட்டத்தட்ட அதிமுக தனியாகவே பெரும்பான்மை இடங்களை பெற்றதை நம்ம பார்த்தோம். திமுக எல்லாம் படுதோல்வி அடைந்தது, திமுக காங்கிரஸ். ஸோ அதற்கு ஒரு காரணம் அந்த 19% ஓட்டு அந்த மூணாவது அணி வாங்கி போறது தான். 2016 பாத்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் ஒரு அணி, பாஜக பாமக இல்லாத ஒரு அணி இவங்க அமைச்சாங்க, இவங்க விஜயகாந்த் தலைமையில் அமைச்சாங்க, அவங்க வைகோல அமைச்சாங்க, விடுதலை சிறுத்தைகள். ஸோ அந்த அணி பாத்தீங்கன்னா ஒரு 6% ஓட்டை அது வாங்கிட்டு போனதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த 6% ஓட்டை வாங்கிட்டு போனதுல திமுக அணி 1.1% ஓட்டுல ஆட்சியை இழந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு வயபிளான ஒரு அணி ஓட்டுக்களை பிரிக்கும் போது திமுக அந்த அதிமுக 2த்துக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குறத நான் பாக்குறேன். கடந்த தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பு அது உண்டாக்கிது. பட் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது நீங்க சொல்ற அது அமமுகவாகட்டும், அது மக்கள் நீதி மையமாகட்டும், அல்லது நாம் தமிழராகட்டும், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு 12-13% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 3 பேருமே சேர்ந்து வாங்கின ஓட்டுக்கு ஒரு 12% இருக்கு. அது இந்த வாட்டி இன்னொரு 5% கூட போகலாம், 17%. எப்படி உங்களுக்கு 2014 அந்த மூன்றாவது அணி 19% வாங்கிட்டோம், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அவங்க நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். பட் ஆனால் இவர்கள் 3 பேருமே அதிமுக திமுக, அதாவது அரசுக்கு எதிரான திமுகவுக்கு போற ஓட்டுக்களை இந்த 3 பேரும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கு போற ஓட்டுக்களை அமமுக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் அதிமுகவுக்கு போயிட்டு இருக்கிற ஜெயலலிதா இருந்த போது போட்ட ஓட்டுகள் இப்ப போகாத இருக்கிறதுக்கு, அதிமுகவுக்கு போகாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனால் இந்த 3 ஓட்டுகள் பிரிஞ்சு போனா கூட இதுல அட்வான்டேஜ் என்னன்னா திமுக அணி போன வாட்டி பார்லிமெண்ட் தேர்தல் 53% ஓட்டு வாங்கினாங்க. அவர்கள் என்னதான் அவரோட ஓட்டை நீங்க பிரிச்சா கூட, நீங்க 8%, 9%, 10% பிரிச்சா கூட, அவர்கள் 43-44% வாங்கினா கூட அவங்க இடங்கள் வகையில பார்க்கும்போது 160 இடங்களை ஈஸியா தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் 32% வாங்கின அஇஅதிமுக அணி தன்னுடைய வாக்குகளை இந்த 3 அணிகளுக்கு இழக்கும் போது அவர்கள் 28%, 27% குறையும் போது அவருடைய இடங்களுடைய எண்ணிக்கை 30-35 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு அரித்மேட்டிக் தான். இதெல்லாம் ஸோ இந்த அரித்மேட்டிக் எக்ஸாக்டா களத்தில் இருக்குமான்றது இன்னும் 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிய போறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது
இந்த 3 பேரும், அதாவது இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு நிரம்பிய முதல் வாக்காளர்கள் 13 லட்சம் பேர். அதே மாதிரி 19 வயசுல இருந்து 28 வயசு வரை இருக்கிற வாக்காளர்கள் வந்து 1,24,00,000 பேர். அப்ப 18ல இருந்து கிட்டத்தட்ட 29 வயசு வரை இருக்கிற வாக்காளர்கள் 1,37,00,000 பேர். இவர்கள் என்ன மாதிரியா டிசைன் பண்ணிருப்பாங்க? ஏன்னா இவர்கள் வந்து ஒரு இளைஞர்கள், இவர்கள் என்ன மாதிரியான மாற்றம் நினைச்சிருப்பாங்க? இந்த 10 வருஷம் ஆட்சியை மாற்றணும்னு மட்டும்தான் நினைச்சிருப்பாங்களா, இல்ல ஒரு அரசியல் மாற்றமே நினைச்சிருப்பாங்களா? இந்த திமுக அதிமுக 2 இந்த பைபோலர் பாலிடிக்ஸை ஒழிக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா? அதுல அப்படி நினைச்சிருந்தா அந்த 3 பேருக்கு யாருக்கு அதிகமா போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு கணிசமான இளைஞர்கள், கணிசம்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, நாம் தமிழருக்கு போறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கிறேன். அதே போல நகர்பகுதிகளில் வந்து மக்கள் நீதி மையம் வந்து வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகளும், இளைஞரோட வாய்ப்புகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் ஸ்டேட்டஸ் கோவா வந்து அதிமுகலையும் இளைஞர்கள் இருக்கா இல்லாத இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கும் இளைஞர்கள் போட்டிருப்பாங்க. திமுகலையும் வந்து சமீப காலத்துல வந்து உதயநிதி போன்றவர்கள் வந்து இளைஞர்களை புதுப்பிச்சதுனால கிட்டத்தட்ட அவர்களுக்கும் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து அதிகமான அளவில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் பாக்குறேன். அதனால இந்த 3 அணிகள் பிரிக்கிறது வந்து இங்க வெற்றி பெற போற அணியை வந்து எந்த விதத்திலையும் இப்ப கருத்து கணிப்புகள் நான் வந்து நானும் வந்து அந்த சாம்பிள் சைஸ், அப்புறம் அது வந்து கிராமமா நகரமா எப்படி எடுத்தாங்க, அந்த விஞ்ஞானபூர்வமா எடுத்தாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் தாண்டி நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன். இந்த 5 பெரிய நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளும் ஒரு திசையை நோக்கி செல்கின்றன. அதை வந்து நம்ம ஒரேடியா ரூல் அவுட் பண்ண முடியாது. கடந்த காலத்துல எடுத்த கருத்து கணிப்புகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நான் பாக்குறேன்னா, கடந்த காலத்துல எடுத்த கருத்து கணிப்புகள் வந்து 2 திமுக அதிமுகவுக்கு இடையில வந்து ரொம்ப குறைவான வித்தியாசங்களை காமிக்கிற ஒரு கருத்து கணிப்பா இருந்திருக்கும். பட் இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலான 5 கருத்து கணிப்புகள் முக்கியமான நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே திசையை காமிக்கிறது மட்டும் இல்லாம 2/3 வந்து திமுக காமிக்கிறாங்க, 1/3 தான் வந்து ஏடிஎம்கே அதிமுகவை காமிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஏதோ திசையை நோக்கி வாக்காளர்கள் செல்வதை தான் இந்த நேரத்துல கருத்து கணிப்புகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்குகளை எண்ண இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. கொரோனா தொடர்பான வழிமுறைகள் தற்போது அமலில் இருப்பதன் காரணமாக அந்த வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக முடிந்து அந்த முடிவுகள் வெளிவர சற்றே காலதாமதமாகும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நொடிக்கு நொடி தருவதற்காக புதிய தலைமுறை பிரத்யேகமாக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பிரம்மாண்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல எல்இடி திரையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் வந்தவுடன் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதே போல அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். களத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய 3 மையத்திலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். அதே போல நெல்லையிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர் தகவல்களை வழங்கியிருந்தார். அடுத்ததாக திருச்சியிலிருந்தும் மதுரையிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். லெனின், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? எத்தனை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அந்த மையத்தில் நடைபெற இருக்கிறது? கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே அங்க முறையா பின்பற்றப்படுதா? திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே திருச்சி கிழக்கு மேற்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்படுகிறது. அரசியல் கட்சியினுடைய முகவர்கள், சுயேட்சை வேட்பாளருடைய முகவர்கள் இன்று அதிகாலை 5 மணி முதலே வர தொடங்கிவிட்டார்கள். வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்க வேண்டும், வெற்றி தோல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆர்வத்தோடு அவர்கள் வந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது. 3 அடுக்கு பாதுகாப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அடையாள அட்டை இருக்கிறதா என்பதை கண்காணித்துவிட்டு அதன் பிறகே காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கிறார்கள். உள்ளே செல்லக்கூடிய நபர்களுடைய காய்ச்சல் எதுவும் இருக்கிறதா என்கின்ற வெப்ப பரிசோதனை என்பது நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கிருமி நாசினி கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, முகக்கவசங்கள் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். இன்று காலை 5 மணிக்கு முன்னதாகவே இந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அந்த ஊழியர்கள் வந்து உள்ளே வந்து விட்டார்கள். திருச்சி மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்கள் உட்பட இங்கு தமிழக அரசுக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது இங்கு வழங்கப்படுகிறது. திருச்சியை பொறுத்துள்ள 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 4 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக திருச்சி கிழக்கு மேற்கு என்பது ஜமால் முகமது கல்லூரிலும், திருவரம்பூர், மணப்பாறை, ஸ்ரீரங்கம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை சாரநாதன் கல்லூரியிலும்,
அதே போல சமயபுரம் ராமகிருஷ்ணா கல்லூரியில் லால்குடி மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகிறது. அதே போல முசிறி துறையூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது துறையூர் இமயம் கல்லூரியில் நடைபெறுகிறது. இப்படி 4 மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. வேதவழி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் லெனின். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்கிய தகவல்களை நாம் பார்த்தோம். அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கணேஷ்குமார், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறதே. கொரோனா தடுப்பு வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா? எத்தனை தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை நீங்கள் இருக்கக்கூடிய மையத்தில் நடைபெற இருக்கு? வேதவல்லி, தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் ஆட்சி செய்ய போவது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இன்றைய தினத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான அந்த ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் 4 மையங்களில் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய மதுரை மருத்துவக் கல்லூரியில் மதுரை மேற்கு, வடக்கு, தெற்கு, மதுரை மத்தி ஆகிய 4 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற இருக்கிறது. அதே போல மதுரை வேளாண் கல்லூரியில் மதுரை மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளுக்கும், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஆகிய 2 தொகுதிகளுக்கு தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி, அதே போல அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த மதுரை மருத்துவக் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாலை 5 மணி முதலே வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய முகவர்கள் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். காலை 5 மணி முதல் இந்த பகுதியை பொறுத்தவரை கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி வாக்கு எண்ணிக்கை பணிகள் நடைபெற வேண்டும் என்ற அந்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு கடைபிடிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இந்த இடத்தில் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை அனுப்புவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி சற்று முன்னர் கூட அந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இங்கு அவ்வப்போது சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை முகவர்களை அனுப்புவதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதால் அதிக எண்ணிக்கையிலான முகவர்கள் ஒரே இடத்தில் கூடி நிற்பதையும் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை 3 அடுக்கு காவல்துறையினருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் பலத்த சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான அடையாள அட்டை இருக்க வேண்டும். அதே போல 2 முறை கொரோனா தடுப்பூசி அல்லது PCR, அதாவது கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதே போல மிக முக்கியமாக செல்போன், மின்னணு சாதனங்கள், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட எந்த பொருளும் உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை 4 மையங்களிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் 4500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த மையத்தில் மட்டுமே சுமார் 1100 முகவர்கள் உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இதுவரை ஒரு 200 முகவர்கள் மட்டுமே உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல் உள்ளே அனுப்பப்பட இருக்கக்கூடிய நிலையில் உள்ளே அனுப்புவதில் சற்று கால தாமதம் அந்த கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இங்கு அவ்வப்போது ஒரு சலசலப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இருந்தாலும் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து முகவர்களும் உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் இங்கு வழங்கி வருகிறார்கள். முகவர்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால உள்ளே அனுப்புவதில் காலதாமதம் ஏற்படுவதாக சொல்லியிருக்கீங்க. எத்தனை சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நீங்க இருக்கக்கூடிய மையத்தில் நடைபெற இருக்கு? அதற்கான முடிவுகள் வெளிவரத்துக்கும் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா கணேஷ்குமார்? வேதவழி, மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 35 சுற்றுக்களாகவும் குறைந்தபட்சமாக சோழவந்தான் தொகுதியில் 22 சுற்றுக்களாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய மதுரை மருத்துவக் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மேற்கு தொகுதியில் 33 சுற்றுக்களாக வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்கு அந்த முடிவுகள் தெரிவதற்கு கிட்டத்தட்ட இரவு 10 மணி முதல் 11 மணி கூட ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 14 மேஜைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு மேஜைக்கு ஒரு முகவர்கள் வீதம் 14 முகவர்கள், அதே போல ஒரு தலைமை முகவர்கள் என ஒரு வேட்பாளருக்கு
மொத்தம் 15 முகவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது போன்ற ஒரு நடைமுறையில் தான் முகவர்கள் ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பலத்த பாதுகாப்பு, அதாவது மெட்டல் டிடெக்டர் கருவி மூலமாக இங்கு ஒவ்வொருவரையும் பரிசோதனை செய்த பின்னர் தான் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியானது முழுமையான பாதுகாப்பு, எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதே போல கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளையும் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக காவல்துறையினர் இங்கு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பலத்த சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே ஒவ்வொரு முகவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுதான் இங்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. வேதவள்ளி, கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்று காவலர்களும் அங்கு இருக்கக்கூடிய முகவர்களுக்கு அறிவுறுத்துவதையும் பார்க்க முடிகிறது. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். திரு கல்யாணசுந்தரம், கடந்த தேர்தலிலேயே நம்ம பார்த்தோம், அமமுக அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக. தொடர்ச்சியாக உண்மையான அதிமுக நாங்க தான் என்பதான விஷயத்தை தான் அவரும் முன்வச்சு பரப்புரையில் ஈடுபட்டு வராரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவுடைய பர்டிகுலரா அதிமுகவுடைய வாக்குகள் பிரிவதற்காக ஒரு காரணமாக அமையாதா? ஏன்னா கடந்த தேர்தலுமே அவங்க 5% வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம், இப்போ நான் அதுக்குமே முன்னாடி அக்கா குறிப்பிட்டு சொன்னாங்க, சில செய்திகளை சொன்னாங்க. அதாவது இளம் வாக்காளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுகிற போது சில செய்திகளை சொன்னாங்க. அநேகமாக இந்த மாதிரியான பிரச்சாரங்களைத்தான் நாங்கள் தேர்தல் பிரச்சார களத்திலே முறியடிக்க முயற்சி பண்ணோம். இதில் இருக்கிற பொய்த்தன்மையைத்தான் நாங்கள் அங்கே சுட்டிக்காட்ட விரும்பணும். உண்மையில் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி எந்த சாதனையுமே செய்யலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டை தான் நாங்கள் பரப்புரை காலத்தில் மறுத்திருக்கிறோம். 1970களிலிருந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே வந்த அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக அதை பற்றி கிடப்பிலே போடப்பட்டு மீண்டும் மீண்டும் திமுக வந்த போதெல்லாம் எப்பெல்லாம் தேர்தல் வந்ததோ அப்பெல்லாம் திமுக அதை வாக்குறுதியாக கொடுத்தது. நான் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். அங்கே வரும்போதெல்லாம் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். இப்பொழுதுதான் அதற்கான திட்டம் தொடங்கப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே வைகை குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி நிறைய சாதனைகள் சொல்லிட்டே போலாம் தொடர்ச்சியா. இன்னும் நான் குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்றேன். விவசாயிகளுக்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இல்லை, ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறதல்ல. இப்ப டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கான சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இருக்குது பாருங்க. இது உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் பல இடங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் சட்டப்படியான பாதுகாப்பு அதற்கு கொடுக்கப்பட்டது என்பது உலகத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே தான் செய்யப்பட்டது. அது டெல்டா மாவட்டங்களில் தான் செய்யப்பட்டது. அதே போல மத்திய அரசுக்கு பணிந்து போகிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நீட் தேர்வை கொண்டு வந்தவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். நீட் தேர்வை எதிர்த்து நாம் நீதிமன்றத்திற்கு போனோம். நீதிமன்றத்திலே கிடைத்த தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு சேர்ந்தது. அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை பார்த்து அந்த அரசு பள்ளிக்கூடத்திலே இருக்கிற குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சேர்த்தார். அதை கூட ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாமல் இருந்த போதே அவசர சட்டம் போட்டு நிறைவேற்றிய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே மத்திய அரசுக்கு பணிந்து போனார்கள். மும்மொழி கொள்கை என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும் என்பதை தெளிவுபட அறிவித்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே இது எல்லாமே தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள். இதை முறியடித்து காட்டியிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் கடந்த தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சது. ஆனா அது நிறைவேற்றலையே. இல்ல, அதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு 100 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிய கட்சின்னு இந்தியாவில் நீங்க ஒரு கட்சியும் கூட காட்ட முடியாது. ஒரு கட்சியுமே காட்ட முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, பொய் வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. நாங்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது இருக்கிற சூழலும் அதுல பிரியாரிட்டி கொடுத்து நிறைவேற்றிட்டே வரும், முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றப்படுகின்றது. அப்படியானதான் நிறைவேற்றிட்டு வரணும். அதுல சிலது போயிருக்கலாம். ஒரு 10 விழுக்காடு 10-15 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒப்பீட்டளவில் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒப்பீட்டளவில் தேர்தல் அறிக்கைகளை கொடுத்ததை மிகச்சரியாக நிறைவேற்றிய அரசாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறது. செல்போன் கொடுக்கவில்லை அதுங்கிறது அது ஒரு தொடர்ச்சியா அவங்க சொன்னதை நிறைவேற்றல அப்படின்னும் போது நம்மளும் அவங்க சொன்னதை நிறைவேற்றல. நான் எதுல சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பொருட்களை கொடுப்போம் பிடிப்போங்கிறதுல தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக ஒரு திட்டத்தை நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? அந்த திட்டத்திற்கான பணிகளை தொடங்கி இருக்கணும், அதற்கான ஆய்வு பணிகளாக செய்திருக்கணும் இல்லையா? அதுவே நடக்கவில்லை. நான் குறிப்பிட்டு சொல்றேன். என்ன சாதனைகள் செய்தார்கள் என்று கேட்கிற போது இதையெல்லாம் சாதனைகளாக நான் குறிப்பிடுகிறேன். நிறைய சொல்லிட்டே வரலாம். இன்னும் அது அநேகமாக இன்றைக்கு பிரச்சார களமாக இது இல்லை. மருத்துவமனை குறித்த கேள்வி இருக்குதுங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கேள்வி இருக்கு. அதற்கான அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறோம். அது கட்டப்படும். நினைச்ச நாள்ல ஒரே நாள்ல செய்து முடிக்கிற வேலைகளாக அந்த வேலைகள் எல்லாம் இல்ல. நீங்க 100 விழுக்காடு எல்லா பணிகளுமே நிறைவேற்றப்பட்டது என்பது அல்ல. ஆனால் அதை தாண்டி இந்த அரசு சாதனைகளே செய்யவில்லை, இந்த அரசு ஒன்றுமே செய்யலை, மத்திய அரசுக்கு பணிஞ்சு போயிட்டாங்க என்று தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட பிரச்சாரமுக்கு பாருங்க. இப்ப கொரோனா சமயத்து கொரோனாவை எப்படி எதிர்கொண்டீர்கள் என்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே
மிக லாபகமாக இந்த நோயினை வந்து எதிர்த்து போராடுகிற ஒரு அரசாக அதற்கு இன்னைக்கும் ஆக்சிஜன் தேவைகளிலிருந்து சகலத்தையும் இந்திய மத்திய அரசு தமிழ்நாட்டை நோக்கி கேட்கிற ஒரு தேவை இருக்குது. இப்ப அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி சில மாநிலங்களிலே ஆட்சியில இருக்கிறார்கள். சிபிஎம் கட்சி இன்றைக்கு கேரளாவிலே ஆட்சியில இருக்கிறார்கள். நீங்கள் ஒப்பீட்டு அளவிலே பாருங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியாவே எதிர்கொள்ற ஒரு பெருந்தொற்று. அப்ப வந்து அது ஒரு குற்றச்சாட்டாக வைத்தார்கள் என்று நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து இங்க மிகச் சிறப்பாக செயல்பட்டது. முதலமைச்சர் அவர்களே களமிறங்கி செயல்பட்டார், துணை முதலமைச்சர் களத்தில் இருந்தார், அமைச்சர்கள் களத்தில் இருந்தார். அமமுக பிரிக்குமா அப்படின்ற அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டது. இதை முறியடித்திருக்கிறோம். கட்டாயமாக இளம் வாக்காளர் உட்பட எல்லாருக்கும் இது போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு ஒரு தனி கட்சியாகவே மாறி இருக்காங்க. இன்னொன்னு, அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னாங்க தெளிவா, எங்களுடைய போராட்டம் என்பது அது நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம், அது தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டு இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் என்கிற முறையில் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை தான் அவர் பேசியிருந்தார், அவருடைய தலைவரும் பேசியிருந்தார். எனவே நான் உறுதியாக கருதுகிறேன் அது தொண்டர்கள் வரைக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும் என்பதுதான். எனவே அது அதிமுகவை பாதிக்குமா என்கிற கேள்விக்கு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு சில அளவு வாக்குகள் போகலாம், ஆனால் பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, திருமதி கனிமொழி, இப்போ தேர்தல் பரப்புரைகளிலும் சரி, அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளோட அந்த இடத்தை பிரிப்பதிலும் சரி, ஒட்டுமொத்தமாக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில மட்டுமே திமுக இருந்ததோ? நிச்சயமாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜக பாசிச அரசு வரக்கூடாதுன்றதான் வந்துட்டு எங்களோட கழகத்தோட முன்னணியான வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பல விஷயங்களை வந்துட்டு அந்த அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிருக்குன்றது தான் சொல்ல முடியும். அதாவது டிமானிட்டைசேஷன்லேருந்து யாரும் அந்த மறந்துட முடியாது. எப்படி வந்துட்டு எல்லாரும் பேங்க் வாசலில் போய் வயது முதியவர்கள் முதல் கொண்டு நின்றாங்கன்றதை. அதே மாதிரி ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்துட்டு ஓவர் நைட்டில் வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்தது. சகோதரர் வந்துட்டு நீட்டை பற்றி அழகாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நீட் எப்போ வந்ததுங்கிறத வந்து யாரும் மறந்து விடக்கூடாது. 2016 ஜெயலலிதா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் நீட் வருது. எங்கள் காலகட்டத்தில் நீட்டை வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டே வாங்கி, மன்மோகன் அரசு இருந்தப்போ ஸ்டே வாங்கி எந்த ஸ்டேட்டுக்கு வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஸ்டேட்டில் தான் வச்சுருந்த மொழியை நாங்கள் இருந்த வரைக்கும் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவே கிடையாது. அதே மாதிரி அரசு பள்ளிகள்லேருந்து எத்தனை பேர் வந்து சீட்டு கிடைக்காம நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். சொற்பமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்துருக்காங்க மெடிக்கல் காலேஜ்லங்கிறதே சொல்லலாம். இன்றைய தேதிக்கு நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படித்த பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சீட்ஸில் வந்து எத்தனை நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் அடைகிறாங்க. அதாவது நம்மளோட வரி பணத்தில் வந்து உருவாக்கின ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்றதை வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்றதை போய் நம்ம வந்துட்டு அதை கூர்ந்து நோக்கணும். அதே மாதிரி அவரே சொன்னார், நீங்கள் வந்து இப்போ அந்த செல்ஃபோனை பற்றி கேட்டப்போ எல்லாரும் 100% செஞ்சிட முடியுமா முடியாதாங்கிறது. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தல் அறிக்கையை சொன்னாலும் நிச்சயமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு போடுறோன்னு சொன்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு போட்டு அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியும் காமிச்ச அரசு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே மாதிரி முதல்ல இந்த வந்துட்டு இல்லத்தரசிகளுக்கு கொண்டு வந்த அந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாமே வந்து எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வந்துட்டு அதெல்லாம் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்தது. அது மேலே தான் வந்து எல்லாருமே கோட்டை கட்டிக்கிட்டு வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து திமுகவில் தான் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோட்டை கட்டுறவங்களா தான் மற்றவங்க போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எதுவுமே செய்யலைங்கிறதான் வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பாஜகவை எதிர்க்கணுங்கிறதான் வந்துட்டு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அது ஏற்கனவே எங்கள் கழக தலைவர் வந்துட்டு 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இந்தியாவே வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது பாஜக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக பிரதமர் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், ஜே.பி. நட்டா, ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர்கள் அதிக அளவுல தமிழகத்துக்கு வந்து பரப்புரை மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். அது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்காது? நிச்சயமா அது வந்து எதிரொலிக்காது. இங்க இருக்க நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இளம் வாக்காளர்கள், அவங்க எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு திராவிடத்தை நோக்கி தான் விரும்பி போய்க்கு கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய இதை மாதிரி ஒரு பாசிச அரசை வந்து அவங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நம்ம மாநிலத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும்ன்றதான் வந்து முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வச்சிருக்க கூட்டணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டோட்டலி வந்துட்டு அதாவது ஒரு ஒற்றுமையில் சீட் பிரிக்கிறதுலையா
இல்லை வந்துட்டு ஒரு தேர்தல் அறிக்கையிலையோ இல்லை ஒரு மத்திய அரசு எதிர்க்கிறதுலையோ எல்லாத்துலேயுமே வந்து கடந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் வந்து அதே நிலைப்பாட்டில் 2016 எலெக்ஷனில் எப்படி இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னைய வரைக்கும் நாங்கள் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் வழியே நாங்கள் வந்து டீவியேட் ஆகலை. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ஜெயலலிதா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, எந்த காலகட்டத்திலையும் நான் பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அவங்க பெயரை கொண்டு நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறவங்க தான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்றத நம்ம இன்னைக்கு மறந்துடக்கூடாது. அதை இளம் வாக்காளர்களும் தமிழ்நாடு வாக்காளர்களும் மறந்துட மாட்டாங்க. கூட்டணிகளும் மாறத நம்ம எல்லா கட்சியிலுமே தான் பாக்குறோம், திமுகலையும் கூட தான் பாக்குறோம். இப்ப தொடர்ச்சியா நான் என்ன கேட்கிறேன், அப்ப பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற ஒற்றை புள்ளியில அந்த எதிர்ப்பு வாக்குகள் அனைத்துமே திமுக வரும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பாஜகவின் ஒற்றை புள்ளின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேங்க. அது ஒரு 50% என்றால் இங்கே 4 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பிறகு, அதாவது இந்த ஆட்சி வந்து எடப்பாடிக்காகவோ ஓபிஎஸ்காகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்லை, இது வந்து ஜெயலலிதாவுக்காக வந்து கொடுக்கப்பட்ட ஆட்சி. அதை தான் வந்து இவங்க 4 ஆண்டு காலமா அவங்க பெயரை வச்சு ஆனா சரியா நடத்தாம முடியாம போய் கொண்டிருக்கிறது. சோ 50% அதற்காகனா மீதி 50% இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற இடர்பாடுகளுக்காகவும் சேர்த்துதான் இருக்கும்ன்றதான் நான் முன்வைக்கிறேன். இதற்கான தீர்ப்பை வந்து மக்கள் தான் கொடுக்கணும். திரு ராசி அழகப்பன், இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் ஒற்றை புள்ளியா இருக்காரு. அவருடைய பரப்புரை மட்டும்தான் பிரதானமாக பேசப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக அழைப்பும் விடுத்தார். அந்த தேர்தல் காலத்துல நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடி காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக தம்பி திருமாவளவன் என் கூட வந்து இணையணும் அப்படின்றாரு, எஸ்டிபிஐ கட்சி கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்படி எல்லாம் பண்ணி கூட ஒரு வலுவான ஒரு பெரிய கூட்டணியாக அவரால் அமைக்க முடியாததுக்கு என்ன காரணமா பார்க்கலாம்? ஏன் எந்த கட்சிகளும் அவரை நம்பி அவர் கூட வந்து பெருசா சேரல? அவர் அழைப்பு விடுத்துமே இரண்டு திராவிட கட்சியினுடைய ஆளுமை என்பது தமிழகத்தில் ரொம்ப பெருசு. அது வந்து 3 வருஷம் ஆரம்பிக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு அந்த கட்சி. அதிலிருந்து பிரிந்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் வந்து மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கட்டமைப்பை உடைத்துக் கொண்டு ஒரு புதிய கருத்து வருகிற போது யார் இது விரும்புவாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தொண்டர்கள் அப்படியே தான் இருப்பாங்க, இங்கே அப்படியே தான் இருப்பாங்க. இவர்கள் 60% மேலே இருக்கிற போது புதிதாக வருபவர்கள் தான் புதிய சிந்தனைகளை வந்து வரவேற்பாங்க. அப்படி பார்க்குற போது ஒரு 16லிருந்து 29-30 வயதுக்கு இருப்பவர்கள் ஏன் ஒரு புதிய சிந்தனையோடு இருக்கிற கட்சியிலிருந்து வரவேற்கக்கூடாது என்று கருதுகிற இடத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவருடைய குரலை வந்து வரவேற்கிறாங்க. அது வந்து உடனே வந்து இவர்களை வீழ்த்தி விட அளவிற்கு இன்னும் அது பலம் பெறவில்லை. அது புதிதாக முதல்ல சட்டசபையில் களம் கண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில ஓகே, கட்சிகள் மத்தியிலேயே நான் கேட்கிறேன். கட்சிகள் இப்படிங்க வரும், சின்ன சின்ன 2%, 3%, 1% எல்லாத்தையும் வந்து இந்த பெரிய கட்சிகள் தன் பக்கத்தில் வச்சுட்டு தான் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது இவரை ஏதாவது ஒரு கட்சியில் சேரணும் தானே எதிர்பார்ப்பாங்க. பெரிய கட்சிகள் வந்து சிறிய கட்சிகளை வந்து உங்கள் சின்னத்தில் இருங்க நான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெரிய கட்சிகள், பெரிய ஆளுமை உள்ளவர்கள் கூட என்ன சொல்றாங்க, என்னுடைய சின்னத்தில் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னுடைய சுயத்தன்மையை சிறு கட்சிகள் இழந்து விட்டு அந்த சின்னத்தில் இருந்து ஒரு உறுப்பினராக வர்றாங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு ஆளுமையை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, 2 பேருமே வந்து ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதனால புதிதாக வருகிற ஒரு எழுச்சி குரலை வந்து விரும்ப மாட்டாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் தள்ள விட தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து யதார்த்தமாக நடக்கும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில் இருந்தது. இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். ஆக புதிதாக வருகிற இளைஞர்களும் புதிய சிந்தனைகளையும் 2 திராவிட கட்சிகளை விட இன்னும் இருந்தால் நல்லது என்று நிற்கிற பொதுவெளி மக்களையும் இவர்கள் வேகமாக கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நகர்ந்துகிட்டு இருக்காங்க. நகர்ந்து முடிச்ச உடனே வீழ்த்தி விட முடியாது சொல்ல. ஒரு சிறு ஒரு சின்ன ஒரு உளி வந்து ஒரு பாறாங்கல்ல உடைச்சிடும். அது மாதிரி ஒரு சின்ன எண்ணங்கள் தான் இது. ஒரு நாம் தமிழர் கட்சி என்பது பெருசாக வளர்ந்துருக்கிறது. அதே மாதிரி மக்கள் நீதி மையம் 3 ஆண்டுகள் தான் இருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இது திராவிட கட்சிகளை வீழ்த்தணுமான்னு சொன்னா நீண்ட பயணம் வேணும். இன்னொன்று, திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகள் தமிழ் சார்ந்தும் தமிழ் மக்கள் நலன் சார்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்ப செயல்படுறதை நிறுத்துறாங்களோ அல்லது மக்கள் அவநம்பிக்கை இருக்கிறாங்களோ அப்பதான் இவர்கள் நம்பிக்கையாக வருகிற போது, இப்ப எழுந்துட்டா கூட உங்களை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் அதிகமாக மக்களிடம் ஒன்று சேர்ந்து கட்டமைத்து நம்பிக்கையை பெறுகிற போதுதான் இந்த புதிய இளைஞர்களுடைய அந்த நம்பிக்கை என்பது பொதுமக்கள் நம்பிக்கையாக மாறி வீழ்த்த முடியும். அது வரைக்கும் வீழ்த்த முடியாது. ஆனால் மக்கள் மாற்று சக்தியும் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மட்டும் வந்திருக்கணும். இன்னொன்று சொல்றாங்க, புதிய கட்சிகள் வந்து ஸ்பாய்லர் ஓட்ஸ்ன்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்துக்கின்ற வாக்காளர்கள் இருந்து நீங்கள் இழக்கிறீர்கள் யாரையும் சொல்ல மாட்டாங்க. சார் நீங்கள் வந்து 10 வருஷம் ஆண்டு இருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளவு ஓட்டு வச்சிருந்தீங்க, நீங்கள் இழக்கிறீர்கள் என்று யாரும் சொல்றதில்லை. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு வலுப்பெற்ற ஒரு கொள்கை உள்ள கட்சி. ஆனால் அவர்களே வந்து சில நேரங்களில் வந்து மக்களுடைய நம்பிக்கையை வாக்கள் இழக்கிறாங்கன்னா நீங்க ஏன் இழக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் கவனமா இருக்கின்ற யாரும் சொல்றதே இல்லை. ஆனால் புதிதாக கிளம்பி வருகிற கட்சிகளை பார்த்து மிரட்டி நீங்க ஸ்பாய்லர்,
நீங்கள் அவங்களை கெடுக்கிறீங்க. வெற்றி பெறுவது என்பது ஜனநாயகத்தில் 2 பேர் மட்டும் தான் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸும் அந்த மற்ற கட்சிகளுமே இருந்திருக்கலாம், திமுக இருந்திருக்காது. நீங்கள் ஜனங்க கிட்ட போய் நெருங்கிறதுக்கான இடைவெளியை விடணும், மற்றவர்களுக்கு ஸ்பேஸ் விடணும். இங்கே இந்த 2 பெரிய கட்சிகளும் மக்களிடம் மற்ற புதிய கட்சிகள் சென்று சேருவதற்கான அந்த இடத்தை விடுறதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களை தவறாக சொல்லலை, அவர்கள் தன்னுடைய இடத்தை தக்க வச்சு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பெரும் கட்சிகளும் நீக்கிவிட்டு புதிதாக வருவதற்கு மிக நீண்ட காலம் தேவைப்படும். அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவங்க கட்சியில் இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தமிழகம், புதுவை, அசாம், மேற்கு வங்கம், கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் ஏற்கனவே நடைபெற்றிருக்கும் நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்றைய தினம் மே 2ஆம் தேதியானது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் அமரப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் மக்களுடைய முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. அதாவது 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. அது தொடர்பான முடிவுகளை நொடிக்கு நொடி வழங்குவதற்காக புதிய தலைமுறை பிரத்யேகமாக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதற்காக இணைப்பதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே பிற பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கியதை பார்த்தோம். அந்த வகையில் தஞ்சையில் என்ன நிலவரம் என்பதை அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காதர் ஹுசைன், தற்போது தஞ்சையில நீங்க இருக்கக்கூடிய மையத்துல எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே? அதாவது வேதவள்ளி, தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 8 சட்டமன்ற தொகுதிகள், 8 சட்டமன்ற தொகுதிகளும் 3 வாக்கு எண்ணும் மையங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டுக்கோட்டை பேராவூரணி மையங்கள் பட்டுக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், அதே போல கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணக்கூடிய பணி என்பது கும்பகோணத்தில் உள்ள அரசு கலை கல்லூரியிலும் நடைபெறுகிறது. அதே போல நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரி. இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா தற்பொழுது தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவையாறு ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணக்கூடிய பணி என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே கையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டும், அதே போல அவர்களுடைய வெப்பநிலை பரிசோதனை செய்தும் உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அனுமதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அனைவரும் கையில் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது, அதே போல தேவையற்ற பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது, எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவையும் பரிசோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. உள்ளே வரக்கூடிய வேட்பாளர்களும் வேட்பாளர் முகவர்களும் அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி என்பது தொடங்க இருக்கிறது. சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 73.90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பதிவான வாக்குகள் அனைத்துமே எண்ணப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் 29 மேஜைகளும், அதே போல ஒரத்தநாடு பொறுத்தவரையிலும் 25, அதே போல திருவையாறு பொறுத்தவரையிலும் 28 மேஜைகள், 28 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கின்றன. எண்ணப்பட்ட வாக்குகள் உடனடியாக ஒலிபெருக்கி மூலமாக வேட்பாளர்களுக்கும் அவர்கள் முகவர்களுக்கும் தெரிவிக்கவும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பு பணி, அதாவது டிஎஸ்பி தலைமையில வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே பாதுகாப்பு பணியும், உள்ளே ஏடிஎஸ்பி தலைமையிலையும், அதே போல ஆய்வாளர்கள் தலைமையிலான வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே பரிசோதனை செய்த பிறகே உள்ளே செல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேட்பாளர்களும் முகவர்களும் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே கொரோனா பரிசோதனை செய்துள்ளார்கள். அவர்கள் பரிசோதனையில் கொரோனா இல்லை என அவர்கள் கண்டறியப்பட்டதற்கான சான்றிதழ் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வேதவள்ளி, விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் காதர் ஹுசைன். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து சாமானியரின் தீர்ப்பு நேரலை தொடர்கிறது. திரு கிருஷ்ணன், இப்போ தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய அதே நிலையில பிற 4 மாநிலங்கள் புதுவை, அசாம், மேற்கு வங்கம், கேரளா இந்த மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை எப்படி பார்க்கிறீங்க? இப்போ கேரளத்தை பொறுத்தவரை முதல்ல அப்படி பக்கத்தில் கேரளத்தை பொறுத்தவரையில் எப்படி தமிழ்நாட்டில் திமுக கழகத்தை விட்டால் அதிமுக ஆட்சி விட்ட திமுக என்ற நிலையை தான் அங்கே யூடிஎஃப் இடதுசாரி முன்னணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி எல்டிஎஃப் ஆர் யூடிஎஃப் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இதில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பரவலாக நாம் அறிந்த வரையில் பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி அந்த மாநிலத்தில் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதில்லை. ஆகையினால் அதனுடைய விளைவை சட்டப்பேரவை தேர்தல் முடிவில் எதிர்பார்க்கலாம் என்று பல ஊடக செய்திகள் மூலமாக அறிய வரும்.
புதுவையில் பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் வரும் என்று தான் பரவலாக நினைக்கிறார்கள். ஆனால் அங்கே கூட பார்த்தீங்களா செல்வாக்கு மிக்கவராக தலைவர்களுக்கு தான் இப்போ எடுபடும். அங்கே அந்த வகையில் பார்த்தா என்ஆர் ரங்கசாமியை பற்றி ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் வருது. ஆனால் என்ன விஷயம்னா ஒருவேளை நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல என்ஆர் ரங்கசாமி தலைமையிலான அணிகள் வெற்றி பெற்றால் அவர்கள் தேசிய அளவில் இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதாக பாஜக பெருமை கொள்ளும். ஆனால் வெற்றி பெற்றது களத்தில் யாருன்னா இவங்க தான், மண்ணின் மைந்தர்கள் தான். ஆக இது வேறு பார்வையாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா காங்கிரஸில் ஒரு பலவீனமான போக்கு, அங்கே உள்ள கட்சி பூசல், உட்கட்சி பூசல் அதெல்லாம் காரணமாக அது எதிர்வலிக்கும்ங்கிறது பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையில் நான் சில காலமாக அப்சர்வ் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கணிப்புகள் ஹங் அசம்பிளி தொங்கு சபை என்கிறார்கள். ஆனால் மம்தாவினுடைய செல்வாக்கு இன்னும் மங்கி போகவில்லை என்று தான் பல ஊடக செய்திகள், கல்கத்தாவிலிருந்து வருகிற செய்திகள் கூட அப்படி தான் தெரியுது. மம்தாவினுடைய செல்வாக்கு குறையவில்லை. மாற்று அணியாக பல ஆண்டுகளாக இருந்த இடதுசாரிகள் இன்னும் பிக்கப் ஆகலை. பழைய குளோரியை இன்னும் ரெக்டிஃபை பண்ண பழைய இப்போ செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்க இயலவில்லை. அதே சமயத்தில் பாஜக தீவிரமாக எப்படியாவது அங்கே கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு காட்டுகிறது. இந்த காரணங்களால மம்தாவுக்கு செல்வாக்கு அதிகம். ஒருவேளை அவர்களுக்கு டஃப் ஃபைட்டு, கடும் போட்டியை பாஜக தரும் என்று கிடைக்கிற ஊடக செய்திகள் மூலமாக அறிய வருகிறோம். அஸ்ஸாமை பொறுத்தவரையில் பாஜகவே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனாலும் பாஜக முந்தைய அளவுக்கு வெற்றி பெறமா எப்படி இருக்கும் என்பது பொறுத்திருந்து தான் சில மணி நேரங்களில் எல்லாம் தெரிந்துவிடும். தொடர்ந்து நம்ம பிரியன்ட்ட பேசலாம். திரு பிரியன், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தை பத்தி நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இரும்பு கோட்டையா 34 ஆண்டுகள் இருந்ததை அதற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தகர்த்ததையும் நம்ம முன்னதாக பார்த்திருந்தோம். 3வது முறையாக முதலமைச்சர் பதவியை குறிவச்சு மம்தா பானர்ஜி களமிறங்கி இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு 3 அணிகளும் இருக்கின்றன. யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இருக்கக்கூடிய நிலையே தொடருமா அல்லது மாற்றம் ஏற்படுமா? அதாவது சமீப காலங்களில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தல்களில் ரொம்பவும் பரபரப்பாகவும் ரொம்ப ஒரு குரூசியலான ஒரு எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் தான் நான் பார்க்குறேன். அதாவது 2011, 2016 இரண்டிலும் ஆட்சியை பெற்ற மம்தா அவர்கள் 3வது ஹேட்ரிக் அடிப்பாரா இல்லையான்றது முக்கியமான விஷயம். ஆனால் இதற்கு நடுவில் அங்க ஒரு காலத்துல கோலோச்சி கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் மார்ஜினலைஸ் ஆயிட்டாங்க, ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். காங்கிரசும் கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டு விட்ட நிலையில் அவர்கள் விட்ட இடத்த பாஜக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாஜக பாத்தீங்கன்னா 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க 17% வாக்கு தான் வாங்கினாங்க. 2016 பாத்தீங்கன்னா அது 10% தான் குறைஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் பாத்தீங்கன்னா 2019 பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க 46% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி 18 இடங்கள்ல வின் பண்ணதை பார்த்தோம். 42 இடங்கள்ல 18 இடங்களை அவங்க வின் பண்ணிட்டாங்க. இது ஒரு அசாத்திய வெற்றியா பிஜேபி பாக்குறாங்க. ஸோ அதனால அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் விக்டரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பல பேர் முகுல் ராய் உட்பட பல பேர் சுவேந்திர அதிகாரி உட்பட பல பேர் கட்சி மாறி போனதை பார்த்தோம், பாஜகவுக்கு தாங்கியதை பார்த்தோம். கிட்டத்தட்ட மம்தாவுடைய முக்கிய தளபதிகள் எல்லாமே எதிர் முகாமுக்கு, பாஜக முகாமுக்கு கிராஸ் பண்ணி போனதை பார்த்தோம். இப்ப இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா 3 அணியா போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் சம்யுக்த் மோர்ச்சான்னு ஒரு அணியை வச்சுட்டு அவங்க முக்கியமா இந்தியன் செக்யூலர் பவுண்டேஷன் ஒரு இஸ்லாமியர்கள் அமைப்பு, முஸ்லிம்கள் பெருமா அந்த அமைப்புகளோட கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அந்த இஸ்லாமிய செக்குலர் பவுண்டேஷன், இந்தியன் செக்குலர் பவுண்டேஷன் போடுறாங்க. அது தவிர இந்த ஓவைசி தனியா போட்டி போடுறாரு. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல சில ஏரியாக்கள்ல சிறுபான்மையோர் ஓட்டு கொஞ்சம் கணிசமான ஓட்டு இருக்கிறத பாக்குறோம். அதை தான் பாஜக என்ன பிரச்சாரம் பண்றாங்க, இந்த அவுட் சைடர் ஓட்டை நம்பிதான். அவுட் சைடர் அவங்க சொல்றது இஸ்லாமியர்ல, பங்களாதேஷ்ல செட்டில் ஆகி வாக்குரிமை பெற்றவங்கள, இந்த அவுட் சைடர் ஓட்டை நம்பிதான் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா என்ன சொல்றாங்க, அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து மம்தா சொல்ற ஒரு விஷயம்னா, நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அவுட் சைடர், நீங்க பெங்காலி கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு இவங்க அவங்கள பார்த்து குற்றம் சாட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவுட் சைடர் ஓட்டை நம்பிதான் நீங்களே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கம்யூனல் போலரைசேஷன் அங்க. அது தவிர இந்த சிஏஏ சட்டங்க, என்ஆர்சி போன்ற விஷயங்கள்லாம் அங்க ரொம்ப குரூசியலான சென்சிட்டிவான விஷயங்களா இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல அங்க செட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ஓவரால் அந்த எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனலா இருக்கிறத பாக்குறோம், நம்ம கம்யூனலா டிவைடா இருக்கிறத பாக்குறோம்.
திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிராமப்புறங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. அதே சமயம் பாஜகவுக்கு வந்து நகரங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. மம்தாவோட பாப்புலாரிட்டி முற்றிலும் இழந்து போயிட்டாரான்றத நம்ம இப்ப உடனடியா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. கிட்டத்தட்ட 211 இடங்கள்ல வந்து அவங்க விண்மணிலாங்க 2016 தேர்தல்ல. ஆனால் அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, காங்கிரஸ்ல 2016 காங்கிரஸ்ல 44 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 44 பேர்ல 20 பேரை வந்து கட்சி மாறி திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து மேற்கு வங்கத்துல போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதான தகவல்கள் தான். ரொம்ப கடுமையா இருக்கும். வெற்றி பெற்றது மார்ஜின் வந்து ஒரு 20 சீட்டுக்குள்ளதான் இருக்கும் நான் பாக்குறேன். பிஜேபி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தல் அழுகிறாங்க. கொரோனா விஷயத்தை பத்தி கூட கவலைப்படாம, அந்த பரவலை பத்தி கூட கவலைப்படாம பலவிதமான நூற்றுக்கணக்கான ரேலிகளை வந்து நட்டாவும் அமித்ஷாவும் இவங்க மோடியும் நடத்தினதை நம்ம பார்த்தோம். நம்ம கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் பிரிக்கிற ஓட்டுகள் திரிணாமுல் காங்கிரசுக்கு ஒரு பலத்த சேதத்தை உண்டாக்கும்னு சொல்லப்படுகிறது. அதை பேசினாங்க திரிணாமுல் காங்கிரஸ். மம்தா அதை பேசின போதுதான் ஓட்டை பிரிக்காத ஒற்றுமையா போடுங்கன்னு பேசினது போதுதான் நீங்க கம்யூனலா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. போட்டி மிகவும் கடுமையா இருக்கு. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தீர்ப்பு இன்னும் சற்று நேரம் முதல், அதாவது 8 மணி முதல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு கல்யாண சுந்தரம், ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்துல பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு அலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் முன்வச்சிட்டு வராங்க. அது ஜிஎஸ்டில தொடங்கி டிமானிட்டைசேஷன்ல தொடங்கி இப்ப கடைசியா கொரோனா பெருந்தொற்று காலத்துல எங்களுக்கு சரியான உதவிகள் செய்யல என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. திமுகவும் பிற கட்சிகளுமே அதை தான் முன்வைக்கிறாங்க. பாஜக ஆதரவாக வாக்களிக்காதீர்கள், அப்ப நீங்க அதிமுக செலுத்துற வாக்கு பாஜக போற மாதிரி என்பதான விஷயங்களை பரப்புரையின் போது அவங்க முன்வச்சாங்க. இது அதிமுகவோட வாக்கு பாதிக்காதா? ஆமாம், உண்மையில் இப்படி ஒரு பரப்புரை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மைங்க. இப்போ இதுக்கு முன்னாடியுமே அக்கா பேசும்போது ஒரு சில செய்திகளை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுலேயும் கூட அதை சொன்னாங்க. அம்மா அவங்க இருக்கும்போது வந்து கூட்டணியே பாஜக கூட இல்லை என்று சொன்னது பிறகு பாஜகவோட கூட்டணிக்கு போனார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு முழுவதும் அப்படித்தான் இருந்திருக்கு. நீங்கள் இதே திமுக வந்து குதிரை குப்புற தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறித்து விட்டது என்று யாரை பற்றி பேசினார்கள் என்பதும், நீங்கள் மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்த தப்பு இனிமேல் வைக்க மாட்டோம்னு சொல்றதெல்லாம் பார்த்துருக்கோம். தேசிய கட்சியை இறங்கி வந்து இவர்களோடு கூட்டணி வைத்த காரணத்தால் தான் இந்திய அளவிலே நாங்கள் தோற்றோம் 2G ஆல் என்று சொல்லுகிற அளவிற்கு இருந்த இடம் என்னங்க தெரியும். கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று பேசினார்கள். இன்றைக்கு கூட்டணிக்கான தேவையும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அவர்கள் வைத்த விமர்சனங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் கூட்டணி இன்றைக்கு மாறி இருக்கிறது. திமுகவோடு அநேகமாக தேமுதிக தவிர்த்து மற்ற அத்தனை கட்சிகளும் ஐக்கியமாக இருக்கிறார்கள். எனவே அதை சொல்லி அந்த கட்சிகளுக்கெல்லாம் தமிழகத்துல ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல வர எதிர்ப்பு அலைங்கிறது இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சி காலத்துல இருந்தபோது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருந்தது. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. காங்கிரஸ் வந்து தமிழீழத்தில் நடத்திய இனப்படுகொலை தொட்டு மிகப்பெரிய அளவிலான அதுக்கு துணை போனதிலிருந்து மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு அதற்கு இருந்தது, காங்கிரஸ்க்கு இருந்தது. அதெல்லாம் காரணம் தான் பாரதிய ஜனதா அங்க ஆட்சிக்கும் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இவங்க இதை ஏன் பேசுகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பது என்பதே பெரிய அவங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. நான் இந்நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு தேவைப்பட்டால் இவர்கள் பாஜகவோடும் இணைந்துதான் இயங்க போகிறார்கள். அதற்கு உதாரணம் சொல்ல முடியுமா? நாளைக்கு பூவும் சொல்ல முடியும். சரிங்களா? ஆமா, நான் சொல்றேன் அதிமுக கூட்டணியில் இருக்கும். ஏற்கனவே நான் கூட்டணியில் தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் பேசுகிறவர்கள் என்ஐஏ குறித்து பேசுவார்களா? சிஏ வந்தபோது வாக்களிக்காமல் ஏன் வெளியே வந்து பேசுவார்களா? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே சர்ச்சையோடு எழுந்த சில பிரச்சனைகளில் ஒன்று உயர்ந்த முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு. அதை ஆதரித்து வாக்களித்த கட்சிகள் இன்றைக்கும் திமுகவின் கூட்டணியிலே தான். பாஜக எதிர்ப்பு அல்ல அப்படின்றது அதிமுக வாக்குகளை பாதிக்காது. இல்ல, என்ன சொல்ல வர்றேன் நான் இதுல, இதை இந்த இத்தனையும் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு பாரதிய ஜனதாவோடு இவர்களுக்கும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல. இப்போ இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றது, நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்திகள் தான் சொல்றேன். நீங்க எங்கிட்ட கேட்டது பாரதிய ஜனதாவை வந்து அதாவது இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்கிற சூழல் வந்து விட்ட பிறகு பாரதிய ஜனதாவிற்கு இருக்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பயன்படுத்தலாமா என்கிறதான் இவங்க எடுத்த முயற்சி. அதற்காகத்தான் இந்த வேலையை செய்தார்களுடைய இவர்கள் பாரதிய ஜனதாவை அங்கே எதிர்த்தவர்களும் அல்ல. இன்னொன்று, இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அம்மா சொல்லி குறிப்பிட்டு பேசினாங்க அக்கா. அதுல என்ன அப்படின்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய இடம் போகிறது அப்படிங்கிறது வந்து 15 விழுக்காடு நீங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே போட்டியிடலாம். 85 விழுக்காடு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்க்கு ரிசர்வ் பண்ணப்பட்டதுதான் நீட்னுடைய ஸ்ட்ரக்சரே. அதே போல மற்ற மாநிலங்களிலே இருக்கிற இடங்களில் 15 விழுக்காட்டிற்கு தமிழ்நாடு மாணவர்கள் போராடலாம், தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே போய் பதிவு பெறலாம். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு.
பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்னன்னா, பாதிக்கப்படுவது அரசு பள்ளியிலே படிக்கிற ஏழை மாணவர்கள் தான். அதனால்தான் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அக்கா சொன்னது மிக முக்கியமான விஷயம். அவங்க கட்டணம் கட்ட முடியாத சூழல் இருக்கிறங்காட்டி தான் அரசே அதை ஏற்றுக்கொள்வோம் என்றும் அறிவித்தது. அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகளிலே ஒன்று. இன்னொன்னு சொன்னாங்க, மிக சொற்பமான மாணவர்கள் போயிருக்காங்கன்னு. தயவு செய்து வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும். வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 430க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்தது இந்த ஆண்டுதான் முதல் முறை. 2020 தான் அதை செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, எடப்பாடியார் அவர்களின் அரசினுடைய சாதனை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே இன்னொரு செய்தி சொன்னாங்க, எல்லாமே கலைஞர் அவர்கள் செய்தது, அதன் பின்னாடி இவங்க மேல பில்டிங் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், நிறைய சொல்லலாம், ஒன்றை மட்டும் சொல்றேன். நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறங்காட்டி, காங்கிரஸ் ஆட்சி காலத்திற்கு பிறகு முதல் மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலே கட்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய அரசு தான். 1997 வரைக்கும் திமுக அப்படி ஒன்று செய்யல. திமுகவினுடைய திட்டங்களின் மீது அதிமுக புதிய திட்டங்களை கொண்டு வரும் என்று சொல்வது வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை பாருங்க, கலைஞர் உணவகங்களை திறப்போம் கேட்டன, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனவே இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை இவர்கள் பின்பற்றாவது முயற்சிக்கலாம் என்பதுதான் நாங்க வைக்கிற ஒரு இது. இதே மாதிரிதான் பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள் மத்தியில. இந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதிலே தான் நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிட்டிருக்கோம். இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். பிஜேபி எதிர்ப்பு கேட்கறீங்க இல்லைங்களா? நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலேயே பாரதிய ஜனதா வரக்கூடாது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நோக்கமா? கிடையவே கிடையாது. எனக்கு முன்னாடி அண்ணா தெளிவா சொன்னாங்க, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பாரதிய ஜனதா மேல இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்காங்க. ஜோதி பாசுவும் புத்ததேவ பட்டாச்சாரியாவும் 34 ஆண்டுகளாக கோட்டை போல் வச்சிருந்த மேற்கு வங்காளம். அந்த மேற்கு வங்கத்துல பாரதிய ஜனதாவை முறியடிப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் மம்தா பானர்ஜி அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இல்ல. இப்பொழுது சமீபத்திலே மறைந்து போன தோழர் தாப்பாண்டியன் அவர்கள் உட்பட எல்லாரும் பேசிய கோரிக்கை. செஞ்சாங்களா? செய்ய மாட்டாங்க. எனவே இவர்களுக்கு எதிரி என்பது பாரதிய ஜனதாவோ மற்றதோ அல்ல, மாநிலத்தில் இருக்கிற கட்சியை குறை சொல்ல முடியாத போது இவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இங்க பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். எனவே இதுல எதிலுமே திமுக குறை சொல்ல முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. ஒன்று இன்னொன்று முடிச்ச, ரொம்ப சிம்பிளா முடிச்சேன். நீங்க மற்ற கட்சிகளை பற்றி கேட்டீங்க, 3வது வந்திருக்கிற கட்சிகள். இந்த கட்சிகள் நான் அந்த கட்சியில் பார்த்திருக்கிறேன், ஒரு 15 விழுக்காடு வரைக்குமான வாக்குகள் தமிழ்நாட்டிலே 2 திராவிட கட்சிகளுக்கும் வேண்டாம் என்று நினைக்கிற வாக்குகள் இருக்கிறது. இதைத்தான் இந்த கட்சிகள் மீண்டும் மீண்டும் பிரித்துக் கொள்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி போன தேர்தலில் இருந்த காரணத்தால் அது ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை எடுத்தாங்க. இப்ப அது இல்லாத காரணத்தால் அதை மற்றவங்க பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிற செய்தி, இந்த கட்சிகள் வளரலாம், வரலாம். இவர்கள் திமுகவையோ அதிமுகவையோ இவங்க ஆட்டி படைக்கணும், இவங்க அந்த வாக்குகளை வரணும்னு நினைச்சா 5 ஆண்டுகளும் வேலை செய்ய வேண்டும். தேர்தல் சமயத்தில் மட்டுமே வேலை செய்வது என்கிற நிலையை எடுத்தார்கள் என்று சொன்னால் அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? எனவே அதுவும் இந்த முறை பாதிப்பு ஏற்படுத்தாது. உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தெரிய போகுது. 2021 தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சட்டமன்றத்திற்குள் முதலாக நுழைந்திருப்பவர் முருகன் பெயரை கொண்டிருக்கிற கார்த்திகை செல்வன் அவர்கள் என்பதால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லுகிறேன். முருகன் பெயர் தாங்கியவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே முதல்வர்களாக நுழைவார்கள் என்பதற்கான ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்த்து அவரை சென்றடையட்டும். திரு ராசி அழகப்பன், தேர்தல் அறிக்கை பத்தி பேசினோம். நம்ம திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை பத்தி இப்போ மக்கள் நீதி மையத்துடைய தேர்தல் அறிக்கையிலும் பல கேள்விகளை முன் வச்சாங்க. குறிப்பாக இந்த சீட் தேர்வு கொண்டு வரப்படும், நீட் தேர்வுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி. நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக மாணவர்களுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்றதான் முன்னாடியே அதை ரத்து பண்ணாங்க. இப்ப நீட் தேர்வுக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு தேர்வை கொண்டு வர அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவருக்கும் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவருக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்பத்திலையும் படிப்புலையும்? இல்ல, நீட் தேர்வு எப்படி நமக்கு வேண்டாமோ அதே போல சீட் தேர்வு வேண்டாம். அவரே சொல்லியிருக்காரு, நான் மறுபரிசீலனை பண்ணுவேன், அதெல்லாம் நான் விட அப்படியே இருக்க மாட்டேன்றது தகவலையும் அவர் சொல்லிட்டார். எனவே அதில் அது ஒப்புதல் இல்லை நமக்கு. நான் என்ன கவனமாக பார்க்குறேன்னு சொன்னால், திராவிட கட்சியினுடைய அந்த வளர்ச்சி தான் நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் 50 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி புரிந்த பிற்பாடும் இன்னும் கல்வி என்பது இன்னும் பொதுமையப்படுத்தலை. அதே மாதிரி மருத்துவமனைகள் பொதுமைப்படுத்தலை. நீங்கள் இந்த 2 அதை வேளாண்மை பெரிதாக போற்றப்படலை. இந்த 3 செய்து விட்டாலே நீங்கள் சிறு இந்த கொடுக்குறீங்கள, இந்த இலவசங்கள் நான் இவ்வளோ கொடுக்குறேன், நல்லா கொடுக்குறீங்க, அரிசி கொடுக்குறீங்க, அப்போ இப்போ சிலிண்டர் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபா பெண்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் அடிப்படையாக என்னென்ன அந்த மாநில சர்க்கார் செய்ய வேண்டிய அவசியம் என்னென்னா, நீங்கள் கீழ்த்தட்டு மக்களை உயர்த்துவதற்கான சரியான கொள்கைகளை ஏன் வெள்ளை அறிக்கையாக நீங்கள் அறிக்கையில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கவர்ச்சிகரமாக சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ஊரில் இந்த பிரச்சனை தான் தீர்த்துறேன். ஒட்டு
ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் வந்து இன்னும் வந்து பின்தங்கி இருக்கு. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உயர்ந்திருந்தால் கூட தன்னிறைவு அடையாத இடத்திலேயே ஏன் வந்து தமிழகத்தை வச்சிருக்கிறீங்க? ஏன் ஜனங்களுக்கு நான் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்றீங்க? நீங்க முதல்ல வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் வேளாண்மையையும் வளர்க்கல, புதுமைப்படுத்தல. சிரமமா இருக்கிற விஷயம் அதான். ஒரு மனிதன் 20 ஆண்டு காலம் உழைத்து விட்டு பையனை கல்வி படிக்க வைக்கிறான். ஏதாவது ஒரு கேன்சர் சொன்னாக்கா மருத்துவத்தை செலவு பண்ணுறான், அவ்வளோதான் அவுட்டு. மறுபடியும் அவன் எழுந்து வருவதற்கு இன்னொரு 20 ஆண்டுகள் தேவைப்படுது. இதில் நீ கவனம் செலுத்தலை. இன்னும் மது பிரியர்கள் இந்த மது ஏன் வந்து கையில் எடுக்கலைன்னாக்கா, இனிமேல் வந்து மது குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு எந்த கட்சியும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பெருகி வளர்ந்துடுச்சு, வணிகம் சார்ந்து இருந்துடுச்சு, அதில் நிறைய வந்து வருமானம் வருது என்று அதுதான் அரசாங்கத்துக்கு வந்து படிப்படியாக குறைப்போன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நடக்காதுங்க. சும்மா நம்ம கட்சிக்கு மரியாதை இருக்கணும் இருக்க சொல்கிறார்கள். நீங்கள் போய் பாருங்கள், தெருவுக்கு 100 பேர் கட்சிக்காரங்களை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குடிக்க வேணான்னு சொன்னாங்க, நீ போய் தேர்தலுக்கு போகும்போதே குடிச்சிட்டு தான் போகிறான். மதுவை ஒழிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டு தான் சொல்கிறான். இதை நான் வந்து பிளேம் பண்ணலை, சமூகம் அவ்வாறாக மாறிவிட்டது. இப்போ கவனமாக செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற 2ல் யாராவது முதலாம் சொல்ல போகிறாங்க. மற்ற 3வது கட்சிகள் என்று சொல்வது ஒரு கவனத்தை ஈர்த்து மேலே வரப்போகிறாங்க. அதையும் தவிர்க்க முடியாது. 2 பேருடைய அந்த வாக்குகள் வந்து குறையும் சொன்னாக்கா இவர்கள் வளர்கிறார்கள் என்பதையும் கவனம் எடுத்துக்கணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாநில சர்க்கார் என்னதான் போட்டி போட்டாலும் மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கிற ஒரு அரசாங்கவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மாநில உரிமைகள் யார் கையிலும் இல்லை. இன்னொரு ஒரு கேள்வி, ஒருவேளை ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமைது அதிமுக திமுக கிடையாது ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமைந்தால், ஒருவேளை நம்ம கணக்கில் எடுத்து கேட்போம், அப்போ மக்கள் நீதி மையம் யார் பக்கம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மக்கள் நீதி மையம் நிர்வாகத்தின் சார்பாக இப்போ தமிழ் மொழி சார்ந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் நிச்சயமாக நிற்கும். இன்னொன்று அப்படி தொங்கு சபையெல்லாம் வந்து நான் நம்பலை, அப்படிலாம் வந்துடாது. அப்போ ஒருவேளை இருந்தா அவங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? கண்டிப்பாக யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவு இருக்கும். இது வந்து மக்கள் நீதி மைய தலைவர் சொல்ல வேண்டியது, நான் சொல்ல முடியாது. அது ஏன்னா இது கருத்து கணிப்பு மாதிரி தான். இதுவும் ஜனங்க எல்லாம் ஓட்டு போட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஊடகங்களும் இந்த பத்திரிகைகளும் வந்து ஐயோ இவ்வளோ வரேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு வெளியில் வந்து நான் இவனுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. மக்களில் சரிபாதி பெண்கள் அமைதியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நம்ம ஆர்வமாக இருக்கிறவங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சமூக வெளியில் வந்து இந்த கட்சி வரணும் அந்த கட்சி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக, ஆனால் அதுவே சரியான முடிவுன்றது எனக்கு இன்னும் உண்மையானதையும் நம்ம பார்த்திருக்கோம். திராவிட கழகங்கள் மீது மக்களுக்கு 2 கழகம், நான் பொதுவாக ஜெனரலாக சொல்றேன், பெரிய அளவுக்கு மக்களுக்கு அதிருப்தி ஏற்படவில்லை அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்லைன்னா அது அப்படிங்கிற மனநிலை தான் இன்னும் இருக்கு. மேற்கு வங்கத்தில் கூட இப்போது நண்பர் கல்யாண சுந்தரம் மற்றவர்கள் சொன்ன மாதிரி மம்தா மேலே பெரிய அளவுக்கு வெறுப்பு இல்லை. 2வது பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா மாநில உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற இயக்கங்கள் மீதான பற்றுதல் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு எல்லா மாநிலத்திலுமே. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே கூட கொரோனா அப்படின்ற பெருந்தொற்று ஒரு பீக்ல இருக்கக்கூடிய இந்த டைம்ல அதை கண்ட்ரோல் பண்ற, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த கட்சிகளுக்கு, ஆட்சிக்கு எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சவால் நிச்சயமா ஒரு கடுமையான சவால்னே சொல்லலாம். வந்தாலுமே பெரிய சவாலா இருக்கும். அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள், எப்படி தீர்ப்பார்கள், எப்படி அதை எதிர்கொள்வார்கள், அதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு. ஏனென்றால் இப்ப பார்த்தீங்கன்னா இப்பவே ஒரு தேர்தல் அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். சில காட்சிகள் நீங்கள் முதல்ல காட்டும்போது சில ஊர்களில் அழகாக சமூக இடைவெளி, முகக்கவசம் மற்றதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே குவிகிறாங்க, சமூக இடைவெளியே இல்லை. மாஸ்க் கூட சில பேர் முகத்தை மூடாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா கொரோனாவுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி சமாளிப்பாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, எப்படி சமாளிக்கும் அதனை? அதுதான் பெரிய சவால். மற்ற சவால்களை விட, ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, உயிர் ரீதியாகவும் நோய் பாதிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அதுதான் பெரிய சவால். இப்போ பொருளாதார பாதிப்பு, நல்லா சொல்ல தண்ணீர் தட்டுப்பாடு, 67 அரிசி தட்டுப்பாடு எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ கொரோனா பிரச்சனை ஒன்று இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கு இருப்பதனால அங்கேருந்து வருவர்கள் போவர்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு பிரச்சனையாக இருப்பதுனா இவர்கள் கூடுதல் சவாலாக இருக்கிறது. வரப்போகிற ஆட்சிக்கு மிகப்பெரிய சவால். என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், எப்படி சமாளிக்க போகிறார்கள், எப்படி அதை கட்டமைப்பை வலுப்படுத்த போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நிச்சயமாக. திரும்ப கனிமொழி, இந்த கொரோனா தொற்று அதிகம் இருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பான என்ன திட்டம், ஒருவேளை ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள் என்றால் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறீங்க? ஏன்னா ஏற்கனவே திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லும் போது முழு ஊரடங்கு இருந்தா பாதிக்கப்படுவாங்க மக்கள், அவங்களுடைய பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும் என்பதான விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்லையா? எப்படி டேக்கிள் பண்ண போகுது? நிச்சயமாக வந்துட்டு அதுக்கு ஸ்டெப்ஸை ஏற்கனவே எங்கள் கழக தலைவர் வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் இன்னும் பல மணி நேரங்களில் சில மணி நேரங்கள் நாங்கள் ஆட்சி அமைக்கிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க.
இதை வந்துட்டு யார் வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டராக வராங்களோ அது வந்து பதவி இல்லை, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பொறுப்பாக தான் இருக்கும் நிச்சயமாக. களத்தில் வந்துட்டு டெஃபினட்டாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே வந்துட்டு ஆக்சிஜன் யூனிட்ஸ் ஏற்கனவே போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப் பெட் கெப்பாசிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் வந்துட்டு யாரும் போய் பெருசாக தங்குறதில்ல இந்த கொரோனா தொற்று காரணத்தினால. அதை வந்துட்டு டெஃபினட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ஸாக மாற்றக்கூடிய ஒரு இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. செவிலியர்கள் நம்பர்ஸ் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு. அதாவது நமக்கு டாக்டர்ஸ், பெட்ஸ், ஹாஸ்பிட்டல், ஆக்சிஜன் இதையெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்தாலும் செவிலியர்கள் நம்பர்ஸ் இல்லவே இல்லை. தெர் ஆர் நோ நர்சஸ் டு டேக் கேர். அதான் உண்மை. இன்னைய நிலவரத்தில் வந்து ப்ராப்ளம் ஏதாவது, இப்போ நானே வந்து ஒரு மருத்துவராக வந்து ஒரு குவாரண்டைன் சென்டரை போடணும்னு நினச்சாலும் எனக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் கூட நான் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ண முடியுன்ற நிர்பந்தம் இருந்தாலும் நர்சஸ் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. இது வந்து நம்பர் ஆஃப் நர்சஸை வந்து என்ன பண்ண, லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து தே ஹேவ் ஓவர் யூஸ்ட் த சிஸ்டர்ஸ். அதாவது நிறைய பேரை வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன் வந்து வேலைக்கு எடுத்தாங்க. வேலைக்கு எடுத்து அவங்கள வந்து சரியான முறையில் வந்துட்டு ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சேலரிஸ் போய் சேரலை. த அடிக்வெட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் கொடுக்காத காரணத்தால் நிறைய பேர் வந்து கொரோனா தொற்று பாதித்து அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த சிஸ்டர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸையும் அவங்க கொடுக்காத காரணத்தால் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அதுக்கான செயல்திட்டம் வந்து வழிவகுத்து வச்சிருக்கிறோம். அதை நிச்சயமா கண்டிப்பா வந்து நல்லபடியா கொண்டு போய் மக்களை வந்து நாங்க காப்பாற்றுவோம். ஊரடங்கு போடுறது மட்டுமே வந்துட்டு ஒரு பெரிய தீர்வா வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பா ஊரடங்கு வந்து தேவையா இல்லையாங்கிறது வந்து மக்களோட பொருளாதாரத்தையும் வச்சு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமே வந்து நமக்கு தீர்வு கொடுக்க போறது. ஏன்னா ஆல்ரெடி நோய் தொற்று பரவி இருக்கு. ஊரடங்கு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய, பட் ஏற்கனவே அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுக்கு என்ன நீடுங்கிறத வந்து நம்ம பார்த்து அதை கண்டிப்பா நிச்சயமா செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். திரு கல்யாண சுந்தரம், இப்போ நம்ம பல விஷயங்களை குறிப்பிட்டோம் தேர்தல் அறிக்கையில. அதை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்றதான பல விஷயங்கள் இருக்கு. நிச்சயமாக பல தகவல்களை எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.